கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ பள்ளத்தாக்குக்கு போ, அங்க உன்னோட நான் பேசுவேன்னு சொன்னார். Looking at Ezekiel, the Lord said, go thou to the plain and I will talk to thee there. தேவச்சிதமாக நமக்கு ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டாகும்போது நிச்சயமாகவே இந்த இடத்துல கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். When we the people of God get an experience of the valley, surely our Lord will speak to us. வருஷ கடைசில ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நான் வாஞ்சிப்போமாக. At the end of the year, let us desire the experience of a valley. தேவச்சிதமாக நமக்கு ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோட பேசுவார். When we the people of God have the experience of a valley, surely our Lord will speak to us. ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையோட பேசுவது போல நம்முடைய பரம தேவன் பரம தகப்பன் நிச்சயமாகவே பிள்ளைகளாகிய நம்மோட கர்த்தர் பேசுவார். Like a father speaks to his child, even our God, the heavenly Father, will speak to us. பலவிதமான பள்ளத்தாக்கின் அனுபவத்தை பற்றி இந்நாட்களிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். These days we are meditating about different experiences of different valleys. இன்றைக்கு ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். Today I am going to share with you the experience of a valley. யோசுவாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும்போது அங்க ஒரு பள்ளத்தாக்கை பற்றி வாசிக்கிறோம். When we read Joshua 11:8, we read about a valley there. மிஸ்பேவுடைய பள்ளத்தாக்கை பற்றி அந்த இடத்துல நாம் படிக்கலாம். Here we read about this valley. மிஸ்பே. கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மட்டும் மிஸ்ரபோத் மாயிம் மட்டும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மட்டும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியாயிராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். மிஸ்பே என்றும் மிஸ்பா என்று வாசிக்கிறோம், ரெண்டு ஒன்றுதான். மிஸ்பே என்ற ஒரு இடத்திலும் சில இடத்துல மிஸ்பா என்று வாசிக்கிறோம். We read that is different places as Mispe and Mispa, both are actually the same only. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இப்பொழுது மிஸ்பாவுடைய பள்ளத்தாக்கை பற்றி இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். Here we read about this valley by name Mispe. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பிரயாணத்தில் வரும்போது அவர்கள் சில இடங்களில் யுத்தம் செய்து மேற்கொண்டு தன்னுடைய பிரயாணத்தில் முன்னேறி போனார்கள். The Israelites in their journey, they also fought certain battles, they overcame and they continued their journey. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த இடத்துல ஒரு யுத்தத்தில் ஜெயம் எடுத்ததான ஒரு சந்தர்ப்பத்தை பற்றி தான் நாம் படிக்கிறோம். Here we read about a situation where they got the victory in the battle. யுத்தத்தில் ஜெயம் எடுத்ததான ஒரு சந்தர்ப்பத்தை பற்றி இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். Here we read about a situation where they got the victory in the battle. தேவச்சிதமாய் நமக்கு ஒரு மிஸ்பேயோட அனுபவம் இருக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஒரு ஜெயத்தை தருகிறார். When we the people of God have the experience of Mispe, surely our Lord gives us the victory. இன்றைக்கு மிஸ்பாவுடைய ஒரு 6 அனுபவத்தை பற்றி நான் சொல்ல ஏவப்படுகிறேன். Today I am urged to tell you 6 things about this Mispa. வருஷ கடைசில தான் நமக்கு இந்த மிஸ்பாவுடைய அனுபவம், மிஸ்பா பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டாகும்போது நிச்சயமாகவே ஜெயத்தோடு இந்த வருஷத்தை நாம் முடிக்க முடியும். We who have come to the end of the year, when we have this experience of the valley of Mispa, surely we can end this year with victory. வருஷத்தை நாம் ஆரம்பத்தை நாம் எப்படி துவங்கி இருக்கிறோம், வருஷத்தின் முடிவை நாம் எப்படி முடிக்க போகிறோம். How have we started the year and how are we going to end this year? இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை நான் தேவனோடு துவங்கினேன் என்று சொல்றவங்க எத்தனை பேர்? How many can say I started this year with my God? வருஷத்தின் ஆரம்பத்தை நான் கர்த்தரோடு நான் ஆரம்பித்தேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஹalleluya சொல்லுங்க. Those who say I started this year with my God, they alone say hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஒரு விசுவாசியோட பேசிக்கொண்டு சொன்னார், பாஸ்டர் இந்த வருஷம் ஆரம்பமே எனக்கு சரியில்லைன்னு சொன்னார். When I was talking to a believer, he said, pastor, the start of the year itself was not right. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த வருஷம் எப்போ முடியுமோன்னு காத்து கொண்டு இருக்கிறேன். காரணம் என்ன? இந்த வருஷம் ஆரம்பமே சரியில்லை. I am just waiting when this year will end because the beginning of the year itself was not good. ஏன் வருஷத்தின் ஆரம்பம் சரியில்லாம போய்விட்டது? Why was the beginning of the year not right or good? கர்த்தரோடு அவங்க வருஷத்தின் ஆரம்பத்தை ஆரம்பிக்கல நான் நினைக்கிறேன். I think he didn't start the year with God. மறுபடியும் கேட்கிறேன், வருஷத்தின் ஆரம்பத்தை கர்த்தரோடு துவங்கினவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Once again I tell you, those who started this year with our God say hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இப்போ நாம் கர்த்தரோடு ஆரம்பித்திருந்தால் நிச்சயமாக இந்த வருஷ கடைசியானது கர்த்தரோடு நாம் முடிக்க வேண்டாம். Had we started this year with our God, surely we must end this year also with our Lord. கர்த்தரோடு முடிக்க வேண்டும் என்றால் இந்த மிஸ்பாவுடைய ஒரு அனுபவம் இல்லாமல் போனால் இந்த வருஷத்தின் முடிவை நாம் கர்த்தரோடு முடிக்கவே முடியாது. If at the end of the year we don't have the experience of Mispa, we cannot end this year with our God. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது மிஸ்பாவுடைய ஒரு 6 அனுபவத்தை பற்றி அந்த இடத்துல நாம் படிக்கிறோம். 1 Samuel 7 chapter we read about 6 experiences of this Mispa. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும்போது இந்த 2 வசனங்களில் மிஸ்பாவுடைய ஒரு 6 அனுபவத்தை பற்றி நாம் படிக்கிறோம். 1 Samuel 7 chapter verses 5 and 6 we read about the 6 experiences of மிஸ்பா பற்றி பல இடங்களில்
பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா குறிப்பாக இந்த 2 வசனங்கள்ல ஒரு 6 அனுபவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Although many things are said about this Mizpah, especially in these 2 verses, 6 things are mentioned about this Mizpah. இந்த 6 அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த வருஷ கடைசியானது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனோடு கூட இந்த வருஷத்தின் கடைசி நாம் முடிக்க முடியும். If we have these 6 experiences in us, surely the end of the year will be a blessing to us. We will also end this year with our God. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தை கர்த்தரோட ஆரம்பித்தீங்க, ரொம்ப சந்தோஷம், ஹல்லேலூயா சொன்னீங்க. ஆனா இந்த வருஷத்தின் கடைசியை நான் கர்த்தரோட முடிப்பேன் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? You started this year with our God, you said that it was a happy thing, but how many of you say that you are going to end this year with our God? இந்த வருஷ கடைசியை நான் கர்த்தரோட முடிப்பேன் என்ற ஒரு வாஞ்சை உள்ளவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who have a desire, I am going to end this year with my God, say hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அப்படின்னா இப்போ நான் சொல்ல போறதான இந்த 6 அனுபவங்களுக்குள்ள இருந்தால் நிச்சயமாக இந்த வருஷ கடைசியை கர்த்தருடைய சமூகத்துல சக்சஸ்ஃபுல்லா ஜெயத்தோட கூட நீங்க முடிக்க முடியும். Then all these 6 things which I am going to share with you today, if you have these 6 things, definitely you are going to end this year successfully, victoriously. வாசிங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒரு 6 அனுபவங்களை பற்றி இந்த இடத்துல படிக்கிறோம். When we read 1 Samuel 7 chapter verses 5 and 6, we read about 6 different experiences. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். And Samuel said, Gather all Israel to Mizpeh, and I will pray for you unto the Lord. And they gathered together to Mizpeh and drew water and poured it out before the Lord and fasted on that day and said there, We have sinned against the Lord. And Samuel judged the children of Israel in Mizpeh. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. வசனத்தை நிச்சயம் இல்லாம வாசிக்க கூடாது, தெளிவா நிச்சயத்தோட வாசிக்கணும். வசனத்தை நிச்சயம் இல்லாம வாசிக்க கூடாது. You should read the word clearly and with assurance. சில வாசிப்பாங்க, அந்த வசனத்தை நிச்சயம் இல்லாம வாசிப்பாங்க. Some people will read it, they'll read it without assurance. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இப்பொழுது வாசித்து கேட்டதான இந்த வசனத்துல மிஸ்பாவுடைய ஒரு 6 அனுபவங்களை பற்றி நாம் படிக்கிறோம். Now the verses that were read here, we read about 6 experiences of Mizpah. இந்த மிஸ்பாவுடைய முதலாவது அனுபவம் என்ன? What is the first experience of Mizpah? 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சாமுவேல் சொன்னார், நீங்கள் எல்லாரும் ஜனங்களை கூட்டி சேர்க்க வேண்டும், மிஸ்பான் இடத்துல ஜனங்களை கூட வேண்டாம். In verse 5 we read that Samuel said, Gather all the people that is in Mizpah. இந்த 5ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. Read that 5th verse again. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். இஸ்ரவேல் ஜனங்களை மிஸ்பாவிலே கூட்டுங்கள். Gather all Israel to Mizpah. அப்படி என்றால் இந்த மிஸ்பாவுடைய முதலாவது அனுபவமே கேதரிங், கூட்டி சேர்க்கப்படக்கூடிய அனுபவம் தான் முதலாவது அனுபவம். Therefore the first experience of Mizpah is it's gathering together. அருமையான தேவஜனமே, வருஷ கடைசி நாம் வந்திருக்கிறோமே, மிஸ்பான் இடத்துல நாம் கூட வேண்டும், எல்லாரும் ஐக்கியத்தோட காணப்பட வேண்டும். Beloved people of God, we have come at the end of the year. We should all gather together in Mizpah. சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பால கூடி வர வேண்டும். Samuel said, Gather all Israel to Mizpah. அப்படி என்றால் இது ஒரு ஐக்கியத்துக்கு நிலைநாட்டமாக நாம் படிக்கிறோம். If so, we study this as a shadow to fellowship. தேவஜனமாக நமக்குள்ள ஒரு ஐக்கியம் இல்லாமல் போனால் அது மிஸ்பாவுடைய அனுபவம் அல்ல. If we the people of God don't have a fellowship, that is not the experience of குடும்பங்கள் Mizpah. பிரிந்திருக்க கூடாது, சபையில ஜனங்கள் பிரிந்திருக்க கூடாது, குடும்பத்தை பிரிந்திருக்க கூடாது. அப்படி பிரிந்திருந்தால் ஒப்புரவாக வேண்டும், இல்லாவிட்டால் மிஸ்பாவுடைய அனுபவம் அல்ல. The family should not be separated. There should also not be such a kind of a relationship in the church. If so, we don't have this Mizpah's experience. சிலர் குடும்பத்துல ஒரே குடும்பத்துல இருப்பாங்க, ஒரே குடும்பத்துல இருப்பாங்க, ஆனாலும் கூட ஐக்கியம் இல்லாம இருப்பாங்க. Some people will be in the family but still they will be without any fellowship. அது மிஸ்பாவுடைய அனுபவமா? Is that the experience அங்க of Mizpah? சபையில விசுவாசி யாராவது பிரிந்திருந்தால் இந்த கூட்டத்துடைய முடிவில ஒப்புரவாக வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். If there is any believer in the church who is separated, you should reconcile at the end of the குடும்பத்துல meeting. யாராவது பிரிந்திருந்தால் வீட்டுக்கு போன உடனே ஒரு ஒப்புரவாக வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். If there is anyone separated in the family, as soon as you go home today, you should reconcile. நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். One day I visited a home வீட்டுல ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. and they made me to sit on a chair. அந்த வீட்டுல இந்த பக்கம் பார்த்தா ஒரு கிச்சன் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு கிச்சன் இருக்கு. I saw 2 kitchens that is facing each other. நான் கேட்டேன், 2 கிச்சன் இருக்கு, ஒரே வீடு தான், 2 கிச்சன் இருக்கு, என்ன விஷயம்? Then I asked, just one house but why 2 kitchens? மருமகள் கிட்ட கேட்டேன். I asked the daughter-in-law. அது பாஸ்டர், நான் சமைக்கிற சாப்பாடு அவங்க சாப்பிட மாட்டாங்க, அவங்க தனியா சமைச்சுக்குவாங்க. Pastor, the food which I prepare she will not eat, therefore she cooks alone. ஒரே வீடு, One house, 2 கிச்சன். 2 kitchens. பரவாயில்லை, ருசிகரமான ஆகாரம் கிடைக்குமேன்னு கேட்டேன்.
Then I thought that you will get just tasty, delicious dishes. இல்ல பாஸ்டர் அது அவங்க சமைச்சு அவங்க சாப்பிட்டுக்குவாங்க, நாங்க சமைச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். No, pastor, she will cook and they will eat, and we will cook and we will eat. பாருங்க, ஒரே வீடு ஆனா ரெண்டு கிச்சன். One house, two kitchens. இப்படி ஒரு ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் அது மிஸ்பாவுடைய அனுபவமா? If you don't have such fellowship, is that the experience ஒரே of Mizpah? வீடு ரெண்டு கிச்சன் இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who have one house and two kitchens say hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் அப்படி இல்ல. Praise the Lord, there is nobody here like இந்த that. சொல்ல மாட்டாங்கல. Even if so, they will not tell. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name of ஆகையால் God. இப்படிப்பட்டதான அனுபவம் மாற வேண்டும். எத்தனை வருஷங்கள் இப்படியே ஒரு ஐக்கியம் இல்லாமல் ஜீவிக்க முடியும்? Such experiences must change. How long, how many years you will live like this without அருமையான fellowship? தேவச்சனமே, குடும்பத்துல ஐக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க நிச்சயமாக ஐக்கியப்பட வேண்டும். இல்லாட்டா மிஸ்பாவுடைய அனுபவம் அல்ல. கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிக்க, கர்த்தர் உங்களோட பேச முடியாது. இந்த வருஷ கடைசி உங்களுக்கு சந்தோஷமாக, சமாதானமாக அல்லது ஒரு ஆசீர்வாதமாக மாறாது. Beloved people of God, if you have the family separated, you should reconcile and get the fellowship. You should get the experience of Mizpah. Otherwise, this end of the year will never have any joy or any gladness. அது போலவே சபைக்கு தான ஜனமாகிய நாம் விசுவாசனா நீங்கள் எல்லாரும் ஒரு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். ஐக்கியம் இல்லாமல் போனா அது மிஸ்பாவுடைய அனுபவம் அல்ல. Like manner the church also, all the believers should have fellowship with one another. If not, that is not the experience of Mizpah. கொரிந்தி சபையை பற்றி பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? What does St. Paul say about the church of Corinthians? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கும்போது நமக்கு எந்த விதமான பிரிவினர் இருக்க கூடாது என்று பரிசுத்த பவுல் அந்த சபைக்கு சொல்லுகிறார். 1 Corinthians 1:10, St. Paul says about the church that there should be no divisions among them. வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும், ஒரே காரியத்தை பேச வேண்டும். பிரிவினைகள் இல்லாமல், பிரிவினை இருக்க கூடாது. ஏக மனதும், ஏக யோசனையும், ஏக யோசனையோடு கூட இருக்க வேண்டுமா? You should really have no divisions. You should speak the same thing. You should also be perfectly joined together in the same mind and the same judgment. இதுதான் இந்த சபையை பற்றி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். This is what St. Paul says about this church. உங்களுக்குள்ள பிரிவினை இருக்க கூடாது. There should be no divisions among you. நீங்கள் பேசுற காரியம் ஒரே காரியத்தை பேச வேண்டும். You should speak the same thing. ஒரே காரியத்தை யோசிக்க வேண்டும். You should also think the same thing. இவ்விதமான பலவிதமான அனுபவத்தை பற்றி அந்த சபையாருக்கு ஒரு புத்திமதி சொல்லுகிறார். The St. Paul gives an admonition to the church about various things. ஆகையால் தேவச்சனமாகி நாம் பேசுவதான வார்த்தைகள் ஒரே மனதோடு பேச வேண்டும். ஒரே காரியத்தை சிந்திக்க வேண்டும். நமக்குள்ள எந்த விதமான பிரிவினைகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. Therefore, the thing what the people of God speak, it should be of the same mind and also joined perfectly together. We should not give room for any divisions at all. இதுவரைக்கும் ஏதாவது பிரிவினை இருந்திருந்தால் இந்த கூட்டத்தில் வருஷ கடைசில நீங்கள் ஒப்புரவாக வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். இல்லாவிட்டால் மிஸ்பாவுடைய அனுபவம் இல்லை. Had there been any divisions, now at the end of the year you must reconcile, otherwise no experience of Mizpah. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தேவனை துதிக்கிற குடும்பம் ஐக்கியத்தோட காணப்படும். 34ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். தேவனை துதிக்கிற குடும்பம் ஐக்கியத்தோட காணப்படும். The family that praises God will be seen in fellowship and unity, which we read in Psalm 34. 34ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். You read Psalm 34 and கர்த்தரை நான் எக்காலம் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில இருக்கும். I will praise my God forever and his praise shall be in my mouth. தேவனை துதிக்கிற குடும்பம் தான் ஐக்கியத்தோட காணப்பட முடியும். துதிக்காமல் போனா ஐக்கியம் இல்லை. The family that praises God only will have fellowship. If you don't praise God, no fellowship. வாசிங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எக்காலம் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் வாயில இருக்கிறேன். I will bless the Lord at all times, his praise shall continually be in my mouth. அந்த துதிக்கிற குடும்பத்துக்கு என்ன சம்பவிக்கும்? What will happen to those family that praise கீழ God? வாசிங்க. நான் ஒருமித்து அது எத்தனை வசனம்? என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. And let us all exalt the name of our God in oneness. ஒருமித்துன்னு சொல்லும்போது ஐக்கியத்தை தான காட்டுகிறது. That oneness, that is a unity, it shows a fellowship only. அப்படி என்றால் தேவனை துதிக்கிற குடும்பம் தான் ஒருமித்து தேவனோடு ஐக்கியப்பட முடியும். ஒருமித்து ஜீவிக்க வேண்டும் என்றால் தேவனை துதிக்கிற குடும்பம் தான் ஒருமித்து ஜீவிக்க முடியும். Therefore, if you have to live together in unity of fellowship, the one who praises God alone, only such people can do that. அப்படி என்றால் துதிக்காத குடும்பங்கள் ஐக்கியத்தோட காணப்படவே முடியாது. Therefore, the family that doesn't praise God can never be seen in fellowship. தேவனை துதிக்கிற குடும்பம் ஐக்கியத்தோட காணப்படும். துதிக்காத குடும்பங்களுக்குள்ள பிரிவினை தான் உண்டாகும். The family that praises God will be in fellowship. The family that doesn't praise God, that will not be seen in fellowship. It will be division. நம்ம ஒவ்வொரு குடும்பமும் தேவனை துதிக்கிற குடும்பமா மாற வேண்டும். அதான் ஊழியக்காரர்களுடைய வாஞ்சை. Therefore, all the family should become the family that praises God. That is the desire of our workers. ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனை துதிக்கிற குடும்பமா மாற வேண்டும். அதான் எங்களுடைய வாஞ்சையா இருக்கிறது. And every family should become the ones praising God. That is our desire. இவ்விதமா
இவ்விதமா துதிக்கிற குடும்பங்கள் கூடி வாழும், சேர்ந்து வாழும், ஐக்கியத்தோட காணப்படும். And such family that praises God will be in unity, fellowship, it will live together. நம்முடைய ஐக்கியம் தேவனோட காணப்பட வேண்டும். Our fellowship must be seen with our God. ஹெப்ரோன் பள்ளத்தாக்கை பற்றி நாம் படித்தோமே, அதுல நம்முடைய ஐக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று நான் பல காலம் சொன்னேனே, அதுபடி நீ ஜீவித்தால் நிச்சயமாக இந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை கூட கர்த்தர் நமக்கு தருவார். We studied about the valley of Hebron. I told you various things about that. It shows the fellowship. When you live accordingly, surely your Lord will give us this experience of this valley. ஆகையால் மிஸ்பாவுடைய முதலான அனுபவமே கூடி வாழுவது. Therefore, the very first experience of Mizpah is gathering together. மிஸ்பால் எல்லாரும் கூடி வாருங்க. Gather all in Mizpah. இஸ்ரவேல் ஜன கூட்டி சேர்க்கப்பட்டதான இடம் தான் மிஸ்பா என்று அழைக்கப்படுகிறது. Mizpah is the place where Israelites gather together. ஆகையால் இதுவரைக்கும் நம்முடைய ஜீவிதத்தில் ஐக்கியம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஐக்கியப்பட வேண்டும். ஐக்கியப்படாமல் இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிஸ்பாவுடைய அனுபவம் உண்டாகாது. Hitherto, if there had not been a fellowship, now we should have that fellowship. If not, you will not get the experience of Mizpah. எத்தனை பேர் மிஸ்பாவுடைய அனுபவத்தை வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire the experience of Mizpah? நாம் கூடி வாழ வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும், ஐக்கியமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of desire we should live together, we must be united, we should have fellowship? வாஞ்சிக்கிற மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. Only those who desire say hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஆக நமக்குள்ள பிரிவினைகளோ இல்லாட்ட பிரிந்திருக்குதா அனுபவம் இருந்தால் நீங்க உடனே ஒப்புரவாக வேண்டும். விஷயம் முதல்ல குடும்பத்துல ஒப்புரவாக வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும். Therefore, if you have divisions or separation, first of all you should reconcile, especially in the family you should reconcile. குடும்பத்தின் தலைவர்கள் குடும்பத்தை ஒப்புரவாக தான் பார்க்க வேண்டும், அது பிரிக்க கூடாது. The head of the family should take care of the reconciliation and not separation. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. ஏதாவது குடும்பத்துல பிரச்சனை வந்த உடனே if there is any problem confronted in நான் the சில family, குடும்பத்தை பத்தி கேள்விப்படுகிறேன், இப்போ இங்க எப்படியோ தெரியல. I don't know how here, but I hear about some families. வீட்டுல தலைவர் மாமியார் சொல்லுகிறார், and that is the head of the family, that is மாமனார் சொல்லுகிறார், the father-in-law says, ஏய் இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னா விட்டுடுறா, வேற கல்யாணம் கட்டல. if you don't like this girl, you just send her away and I will just get another girl for you to get இது married. பிரிக்கிற அனுபவமா சேர்க்கிற அனுபவமா? Is this an experience of liking, joining together? பிடிக்கலன்னா விட்டுடு, நான் வேற ஏதாவது பார்க்கறேன். பாரு என்ன பயங்கரமான ஒரு அனுபவம். If you just don't like, just leave her. I will see another one. See what a கர்த்தருடைய terrible நாமத்துக்கு ஸ்தோத்திரம். experience. Praise be to the holy name of இது God. மிஸ்பாவுடைய அனுபவம் அல்ல, அது பிரிக்கிற அனுபவம். And this is the experience of separation. அப்படிப்பட்ட அந்த குடும்பத்துல பிசாசு கிரியை செய்யாமல் இருப்பானா? And will not the devil work in such a family? குடும்பத்துல ஐக்கியத்தோட இருங்க, பிசாசை துரத்துங்க. வீட்டுல பிசாசு கிரியை செய்ய இடம் கொடுக்க கூடாது. உங்களுடைய குடும்பத்துல கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். ஐக்கிய குறைவு உண்டானால் பிசாசு தான் அங்க வாசம் பண்ணும். Have fellowship in your family, cast out the devil, don't give room for the devil. When you have the separation, division, only devil will work. God பிரிக்கிறது பிசாசுடைய வேலை, ஒன்றாக்குறது ஆண்டவருடைய வேலை. The work of the devil is to separate, but uniting is the work of God. ஜனங்களை ஐக்கியப்படுத்துவது ஊழியக்காரன் இங்கடைய வேலை. ஜனங்களை ஐக்கியப்படுத்துவது ஊழியக்காரன் இங்கடைய வேலை. And it is the work of the workers in order to unite the people together. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அதுபோல குடும்பத்தின் தலைவர்கள் அந்த குடும்பத்தை ஐக்கியப்படுத்த தான் பார்க்க வேண்டும், பிரிக்க பிரயாசப்படக்கூடாது. Like manner, the head of the family should only take efforts to unite the family, not in order to separate. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தை ஐக்கியப்படுத்த வேண்டும், பிரிவினை உண்டாக்க கூடாது. Whatever problems might come, they should unite the family and not separate them. இவ்விதமா யார் ஐக்கியமா இருப்பாங்களோ அதான் மிஸ்பா என்று அழைக்கப்படுகிறது. Like manner, whoever has this fellowship, it is only called நம்முடைய Mizpah. ஒவ்வொரு குடும்பமும் மிஸ்பாவா இருக்க வேண்டாம். Every family of us should be Mizpah. நாங்க சில குடும்பங்களை சந்தித்தாங்க ஜெபிக்கும் போது அந்த குடும்பத்தின் ஐக்கியத்தை பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும். When we meet some families, when we see the fellowship, we'll get a great joy. அந்த குடும்பத்தின் ஐக்கியம் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். When we see the fellowship there, we get a great joy. அப்படிப்பட்ட குடும்பங்களை விசிட் பண்றதுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். And it is joyful for us to visit such families. ஆனா நீங்க குடுக்குறதான ஹார்லிக்ஸோ போன்மிட்டியோ காஃபியோ டீயோ குடிக்கிறது எனக்கு சந்தோஷமா இல்ல. நீங்க ஐக்கியமா இருக்கீங்களே அதை காணும்போது எனக்கு சந்தோஷம் உண்டாகும். It is not a joy for us to drink the coffee or tea or Bonvita Horlicks, but when you are united, that only is a joy. ஐக்கியம் இல்லாம காணி கொடுத்தா எங்களுக்கு வேதனை தான் உண்டாகும். Without fellowship, when you give the tithes offering, that is only a pain to us. ஆகையால் நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும் இந்த வருஷ கடைசில மிஸ்பாவாய் காணப்பட வேண்டும். Therefore, at the end of the year, every family should be Mizpah. குடும்பங்கள் ஐக்கியமா இருக்கும்போது அந்த குடும்பத்துல கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அந்த குடும்பத்துல கர்த்தர் வாசம் பண்ணுவது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட குடும்பங்கள் கர்த்தர் வரைக்கும் ஆயத்தப்படுகிறார். When the family is in fellowship, our Lord dwells among them. Not only he dwells, that family is also prepared for the coming of our Lord by our இந்த Lord. குடும்பம் எல்லாம் ஐக்கியமா இருக்குன்னு சொல்றாங்க மட்டும் ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who say that our family is united, only such people say hallelujah. Hallelujah. இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் ஹல்லேலூயா குறையுது. And in this matter, the hallelujah is reduced. Especially left side la hallelujah குறையுது. சகோதரிமான சைடுல ஹல்லேலூயா குறையுது. On the left side, especially sister side, the hallelujah is little bit சரி, less. இது வரைக்கும் ஐக்கியமா இல்லாதவங்க பரவாயில்லை. இனிமேல் நாங்க ஐக்கியமா இருப்போம்ன்றவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. It's all right if you are not fellowship. Henceforth, I'll have fellowship. Such people say hallelujah. இது கூட லெஃப்ட் சைடுல கொஞ்சம் ஐக்கியம் குறையுது. Still also on the left side, it is only கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of பிசாசை God. வெட்கப்படுத்துங்க. You should put the devil to இனிமேல் shame. நான் குடும்பத்துல ஐக்கியமா இருப்போம்னு சொல்லி சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. And say hallelujah loudly that I will have fellowship with my family henceforth.
இதான் மிஸ்பாவுடைய முதலாவது அனுபவம். This is the first experience of Mizpah. அடுத்ததாக மிஸ்பாவுடைய இரண்டாவது அனுபவத்தை பற்றி நாம் படிக்கிறோம். Next we read about the second experience of Mizpah. அது 6வது வசனத்துல வாசிக்கிறோம். We read that in verse 6. மிஸ்பாவுடைய இரண்டாவது அனுபவம் என்ன? What is the second experience of Mizpah? இந்த ஜனங்கள் மிஸ்பால கூட்டி சேர்க்கப்பட்டது மட்டுமல்ல, அவங்க செய்த காரியம் என்ன தெரியுமா? Not only that these people were gathered together there, what is the thing that they did? இப்பொழுது 6வது வசனத்தை வாசிங்க. Now read verse 6. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அந்த தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றினார்கள். They drew water and poured it out before the Lord. இது மிஸ்பாவுடைய இரண்டாவது அனுபவம். This is the second experience of Mizpah. தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி விட்டார்கள். They drew water and poured it before the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பால ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்டது மட்டுமல்ல, தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி விட்டார்கள். Not only the Israelites were gathered together in Mizpah, they poured water also before the Lord. ஆனால் நான் ஊற்றக்கூடியதான அனுபவம் என்ன தெரியுமா? Do you know our experience of pouring it? புலம்பல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் போது தண்ணீர் அல்ல, நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். தண்ணீர் போல இருதயத்தை ஊற்றி விட வேண்டும் என்று வாசிக்கிறோம். Lamentation 2:19 we read, not that water that we have to pour our heart itself. நம்முடைய இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றி விட வேண்டும். That is, we have to pour our heart itself like water. வாசிங்க. Read that. எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடு. இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடு. Pour out thine heart like water. இஸ்ரவேல் ஜனங்கள் மிஸ்பால தண்ணீர் மொண்டு ஊற்றி விட்டது போல தேவஜனமாகிய நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தண்ணீரை போல ஊற்றி விட வேண்டும். Like the Israelites poured water before the Lord, we should pour our heart itself before our Lord like water. இது மிஸ்பாவுடைய இரண்டாவது அனுபவம். This is the second experience of Mizpah. அருமையான தேவஜனமே, வருஷ கடைசியில் தான் நாம் இந்த மிஸ்பாவுடைய இரண்டாவது அனுபவத்தை கண்டிப்பாக வாஞ்சிக்க வேண்டும். Beloved people of God, we have come to the end of the year. We must decide the second experience of Mizpah. பழைய ஏற்பாடு காலத்தில் ஸ்திரியை பற்றி வாசிக்கிறோம். அவருடைய பேர் அன்னாள். தன்னுடைய இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டதான சந்தர்ப்பத்தை பற்றி நாம் படிக்கிறோமே. In the Old Testament period we read about a woman by name Hannah. She just poured out her heart in the presence of our God. We read, கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இதயத்தை ஊற்றி விட்டாள். she poured her heart in the presence of our God. தண்ணீரை போல ஊற்றி விட்டாள். She poured her heart like water. இந்த அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விட்டபடினா 3 காரியங்களை பெற்றுக்கொண்டாள். As Hannah poured her heart in the presence of our God like water, she received 3 things. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய இதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விட்டாள். When we read 1 Samuel 1:15, Hannah poured her heart in the presence of God like water. வாசிங்க. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என்னுடைய இதயத்தை ஊற்றி விட்டேன். I poured out my soul before the Lord, she says. நான் கர்த்தருடைய சமூகத்திலே சந்நிதியிலே என்னுடைய இதயத்தை ஊற்றி விட்டேன். இந்த அன்னாளுக்கு தன்னை பற்றி ஒரு சாட்சி பாருங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே என்னுடைய இதயத்தை ஊற்றி விட்டேன். I poured out my soul and heart before the Lord. Look at the testimony that is said by Hannah. ஆகிய தேவஜனமாகிய நாம் நம்முடைய இதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றி விட வேண்டும். அதான் மிஸ்பாவுடைய இரண்டாவது அனுபவம். Therefore we the people of God should pour out our heart before our Lord. That's the second experience of Mizpah. மனுஷருக்கு முன்பாக அல்ல, நம்முடைய துக்கங்களை சொல்லுவது கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய உள்ளத்துடைய பாரங்கள், நம்முடைய இதயத்துக்கான கஷ்டம் எல்லாம் ஊற்றி விட வேண்டும். அதான் மிஸ்பாவுடைய இரண்டாவது அனுபவம். We should not share our griefs and sorrows with people, but we have to pour out our heart, our burdens, everything before our Lord. That is the second experience of Mizpah. இந்த அன்னாள் மிஸ்பால தன்னுடைய இதயத்தை ஊற்றி விட்டபடினால் அவங்க அந்த ஸ்திரீ பெற்றதான 3 காரியங்களை பற்றி படிக்கிறோம். We read about the 3 things that Hannah received because she poured her soul, her heart before the Lord. 17ஆம் வசனத்திலே அவள் பெற்றதான 3 காரியங்களை பற்றி நாம் படிக்கிறோம். In verse 17 we read about the 3 things that she received. 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த அன்னாளை பற்றி 3 காரியங்களை வாசிக்கிறோம். When we read 17 and 18 we read about the 3 things that Hannah received. முதலாவது காரியம் என்ன தெரியுமா? Do you know what is the first thing? சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். She received peace. வாசிங்க. அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ. சமாதானத்துடனே போ. முதலாவது சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். Go in peace. First she received peace. அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய இதயத்தை ஊற்றி விடும்போது நாம் பெற்றுக்கொள்ளாத முதலாவது காரியம் என்ன தெரியுமா? சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். Beloved people of God, when we pour our heart in the presence of God, the first thing we receive is that peace. எத்தனையோ தேவஜனங்கள் தன்னுடைய உள்ளத்துக்கான சமாதானம் எழுந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். Many people of God are losing the peace in their hearts. தங்களுடைய சமாதானம் எழுந்து போவது மட்டுமல்ல, மற்றவருடைய சமாதானத்தை இழக்க செய்கிறார்கள். Not only they lose their peace, they make the others also to lose their peace. அப்படிப்பட்டவங்க வருஷ கடைசியில் நீங்கள் செய்ததான காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய இதயத்தை தண்ணீரை போல ஊற்றி விடுங்க. Such people, what should you do at the end of the year? You have to pour out your heart in the presence of a God like water. அன்னாளை போல கர்த்தருடைய சமூகத்தில் இதயத்தை ஊற்றி விடுங்க. Like Hannah, pour out your heart like water.
சமாதானத்தை பெற்றுக்கொண்டாள். She got peace. தேவ சமாதானத்தை உள்ளத்தில் பெற்றுக்கொண்டாள். She received the peace of God in her ஆக heart. தேவச்சிதமாகிய நாம் கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இதயத்தை ஊற்றி விடும்போது கர்த்தர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு தருகிறார். Therefore we the people of God should receive the peace of God. When we pour our heart like water, he gives us the peace. அடுத்ததாக இந்த ஹன்னாளை பற்றி நாம் வாசிக்கிறோம். Next, what do we read about this Hannah? உன் ஜெபம் உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. That is, your prayer is heard, your வாசிங்க. supplication is heard. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. கட்டளையிடுவாராக. உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. He will command, that is according to your supplication. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அந்த இடத்துல இங்கிலீஷ்ல பெட்டிஷன் என்று எழுதப்பட்டிருக்கு. In English it is written as petition. வாசிங்க. And the God of Israel grant thee thy petition. பெட்டிஷன். அப்போ என்ன நீ கேக்குறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். Therefore whatever you ask, a Lord will grant all your petitions. கர்த்தர் சமயம் என்ன பெட்டிஷன் போடுகிறோம் அதை ரிஜெக்ட் பண்ண மாட்டார். அதை செலக்ட் பண்ணி கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு தருகிறார். Whatever petition you put in the presence of a God, he will not reject it, select it, but also answers your petition. இந்த கூட்டத்து மூலமா கர்த்தருடைய சமயம் எத்தனை பேர் உங்களுடைய பெட்டிஷனை போட போறீங்க? How many of you are going to put your petition through this meeting? உங்களுடைய பெட்டிஷனை கர்த்தர் நிச்சயமாக ரிஜெக்ட் பண்ண மாட்டார். Our Lord will surely not reject your petition. எப்பொழுது When நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்துல ஊற்றி விடும்போது, when we pour our hearts in the presence of our God. நமக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய இதயத்தை ஊற்றி விடக்கூடிய அனுபவம் இருக்கா? Do we have the experience of pouring our heart in the presence of our God? இந்த கூட்டத்து மூலமா அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதான் மிஸ்பாட இரண்டாவது அனுபவம். Receive this experience through this meeting. That is only the second experience of Mizpah. தேவ சமூகத்திலே நம்முடைய இதயத்தை ஊற்றி விடக்கூடியதான அனுபவம். An experience of pouring our hearts in the presence of our God. கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய இதயத்தை ஊற்றி விடக்கூடியதான அனுபவம் சொன்னா அதோட அர்த்தம் என்ன? What is the meaning of that is experience of pouring our hearts before our God? நம்முடைய உள்ளத்துல என்னெல்லாம் பாரங்கள் இருக்கோ பாரங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல கொட்டணும். கொட்டணும். Whatever burdens we have in our heart, we have to pour all that in the presence of our God. என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல சொல்லணும். Whatever we have in our heart, we have to pour out all that in the presence of our அதான் God. மிஸ்பாட இடத்துல நம்முடைய இதயத்தை ஊற்றி விடக்கூடியதான அனுபவம். That is experience of pouring our heart in His presence. Second experience of Mizpah. அந்த அனுபவத்தை இந்த கூட்டத்து மூலமா நாம் அடைவோமாக. Let us all attain that experience through this meeting. தன்னுடைய பெட்டிஷனை கர்த்தருடைய சமூகத்துல போடும்போது கர்த்தருடைய பெட்டிஷனை அங்கீகரித்தார். When she put a petition in the presence of our God, the Lord accepted that உடைய petition. விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார். And her Lord heard a prayer. உடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. And it was told her that the Lord heard a petition, a supplication. தன்னுடைய இதயத்தை ஊற்றி விட்டதான இந்த அன்னாள் பெற்றுக்கொண்டதான மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? Do you know what is the third thing that Hannah received? துக்க முகமா இருக்கவில்லை. She was not sorrowful after that. வாசிங்க 18 வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. துக்க முகமா இருக்கவே இல்லை. After that her countenance was no more sad. துக்க முகமா இருக்கவே இல்லை. After that her countenance was no more நீங்க எத்தனை sad. பேர் தேவ சமூகத்தை துக்கத்தோட வந்து திரும்பி துக்கத்தோட போறீங்க? How many of you come to the presence of God with sorrow and go back also sorrowful? வாரம் தேவ சமூகத்துக்கு வருகிறோம், கர்த்தருடைய சமூகம் துக்கத்தோட வருகிறோம். திரும்பி போகும்போது நீங்க துக்கத்தோட போறீங்களா இல்ல சந்தோஷத்தோட போகிறீங்களா? Every week you come to the presence of God, you come with sorrow. Do you go back with sorrow or with joy? அநேக தேவ ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு துக்கத்தோட வந்து திரும்பி போகும்போது துக்கத்தோட தானே போகிறீங்க. Many people of God come to His presence with sorrow, go back also with sorrow only. இன்றைக்கு அப்படி அல்ல. மிஸ்பான அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்க துக்கத்தோட வந்திருக்கலாம், திரும்பி போகும்போது சந்தோஷத்தோட போக முடியும். Today if you receive the experience of Mizpah, you would have come sorrowfully, but while going you will go back with joy. கர்த்தருடைய சமூகத்தை யார் தன்னுடைய இதயத்தை ஊற்றி விடுகிறார்களோ அப்படிப்பட்ட கர்த்தர் தன்னுடைய துக்க முகத்தை மாற்றி ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் தருகிறார். Whoever pours their heart before the Lord changes their sorrow and gives them a joy. எத்தனோ வருஷமான துக்க முகமாய் காணப்படுதான இந்த ஸ்திரீயுடைய துக்கங்கள் மாற்றப்படுவதான ஒரு நாள் வந்தது. That is a day came when this woman's sorrows for several years had been changed. அந்த நாள் தான் தன்னுடைய இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டதான நாள். That day is the day when she poured her heart before the presence of God. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய இதயத்தை ஊற்றி விடும்போது கர்த்தருடைய துக்கங்களை மாற்றுகிறார். Today when you pour out your heart before a God, surely your Lord changes your grief. ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் பல விதமான துக்கங்களோட நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கலாம். Maybe you have come to the presence of God with various sorrows. அந்த துக்கங்களை யாருக்கும் சொல்ல முடியாது. You are not able to share that sorrow with யாரோட anyone. உங்களுடைய துக்கங்களை ஷேர் பண்ண முடியாது. You cannot share your sorrows with anybody. அப்படிப்பட்டதான துக்கங்களை வந்திருக்கலாம். இந்த அவங்களோட கர்த்தர் இந்த கூட்டத்தின் மூலமான துக்கங்களை மாற்றுவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். You have come with that sorrow. I tell you through this meeting our Lord is going to change your sorrow today. கர்த்தருடைய வார்த்தையாக நான் சொல்லுகிறேன். உங்களுடைய துக்கம் மாறக்கூடியதான ஒரு நாள் வந்தது. அந்த நாள் இன்றைக்குதான்.
As the word of God, I tell you that this is a day when your sorrow is really going to be changed. உன்னுடைய துக்கம் மாற்றப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய உள்ளங்களை கர்த்தருடைய சமூகத்தில் உன்னுடைய இதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் தண்ணீர் போல ஊற்றி விடுங்க. If your sorrow has to be changed, pour out your heart in the presence of a God like கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய துக்கங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்க. Pour out your sorrow in the presence of a God. உங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், நிந்தைகள், அவமானம் எப்படிப்பட்டதான காரியத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கீங்களோ அப்படிப்பட்ட கால தண்ணீர் போல கர்த்தருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுங்க. With whatever worries and distress and reproaches and shame you have come, pour out your heart in the presence of a God like water. இரண்டாவது மிஸ்பாவுடைய இரண்டாவது அனுபவம் தான் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விடக்கூடியதான அனுபவம். The second experience of Mizpah is pouring out the heart before our Lord. இந்த மிஸ்பாவுடைய மூன்றாவது அனுபவம் என்ன? What is the third experience of Mizpah? மிஸ்பாவுடைய மூன்றாவது அனுபவம் அந்த இடத்துல அவங்க உபவாசம் எடுத்தார்களா? The third experience of Mizpah is that they fasted. வாசிங்க. Read that. அன்றைய தினம் உபவாசம் பண்ணி They fasted. கர்த்தருடைய சமூகத்தில் அன்றைக்கு உபவாசம் எடுத்தார்களே அதான் மிஸ்பாவுடைய அடுத்த அனுபவம். They fasted on that day. That is the third experience of Mizpah. தேவச்சனமாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருப்போமே அதான் மிஸ்பாவுடைய மூன்றாவது அனுபவம். We the people of God fast and wait in the presence of our God. That is the third experience of Mizpah. இன்றைக்கு எத்தனை பேருக்கு உபவாசமே மறந்து விட்டாங்க. உபவாசம் என்றதான ஒரு அனுபவமே இல்லாமல் போய்விட்டது. Today many people forget fasting itself. They don't have the experience at all. பழைய ஏற்பாடு காலத்திலும் புதிய ஏற்பாடு காலத்தை வாசிக்கும் போது உபவாசத்தின் மூலமா அவங்க சாதித்ததான பெரிய காரண பற்றி வேத படிக்கிறார். We read in the word of God in the Old Testament and the New Testament period, many people achieved great things through fasting. எங்கெல்லாம் உபவாசம் எடுத்தார்களோ அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரணம் அவளுக்காக செய்திருக்கிறார். Wherever they fasted, the Lord had done great things for them. எஸ்தர் புத்தகத்துல படிக்கிறோம் அவளுக்கு எடுத்ததான உபவாசம் யூதர்களுடைய உபவாசம். We read in the book of Esther the Jews who fasted. நினிவே பட்டணத்துல 3 நாட்கள் எல்லாரும் உபவாசம் எடுத்தார்களா? In the city of Nineveh 3 days all of them fasted. அரசன் தொடங்கி ஆண்டி வரைக்கும் எல்லாரும் உபவாசம் எடுத்தாங்க. Right from the king till the beggar all of them fasted. இது சொல்ல போனா தன ஆடு மாடுகளும் அவங்க சாப்பாடு கொடுக்கல தண்ணீர் கூட காட்டல. Did not even feed the cow and the oxen and the ஆடு மாடுகளும் உபவாசம் போட்டாங்க. We find that the sheep and the goats also cows also fasted. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. உடனே கர்த்தர் மனம் மாறி விட்டார். Immediately our Lord really repented of கவிழ்ப்பேன் evil. அழிப்பேன் என்று அந்த நினிவே பற்றி சொல்லப்பட்டது அவங்க உபவாசம் எடுத்த உடனே கர்த்தர் அப்படியே மனம் மாறிட்டார். I will destroy it, I will topple it over. But when they fasted, the Lord really changed it. ஏறத்தாழ 1,20,000 பேர் மனம் திரும்பிட்டாங்க. Nearly 1,20,000 people repented. உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்தாங்க. They waited the presence of God with fasting. ஆகையால் எங்கெல்லாம் உபவாசம் எடுத்தார்களோ அந்த இடத்துல கர்த்தர் பெரிய காரியம் செய்தாக வேதத்துல வாசிக்கிறோம். Therefore wherever they fasted, our Lord did great things. We read in the word of God. தேவச்சனமாகிய நமக்கு கர்த்தருடைய சமூகத்துல உபவாசம் எடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். அதான் மிஸ்பாவுடைய அடுத்த அனுபவம். We need to have the experience of fasting in the presence of our God. That is the next experience of Mizpah. நமக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது? How many of us have such experience? புதிய ஏற்பாட்டில் 100 அதிபதி பற்றி வாசிக்கிறோம், கொர்நேலியை பற்றி வாசிக்கிறோம், அவரும் கூட உபவாசம் எடுத்ததாக வேதத்துல வாசிக்கிறோமே. In the New Testament period we read about the centurion and Cornelius, even they also fasted. 100 அதிபதி 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறார். நான் அதிபதியா இருக்கேன்னு சொல்லி இருக்கவில்லை. ஆனாலும் கூட கர்த்தருடைய சமூகத்தை தாழ்த்தி ஜெபிக்க கூடியதான ஒரு பழக்கம் இருந்தது. The centurion who was really heading about 100 people, he did not say, oh, I am a centurion, but he had the habit of humbling himself and also praying in the presence of God. இவ்விதமா பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் வாசிக்கும்போது தேவ ஜனங்களை பல இடத்துல உபவாசம் எடுத்த சந்தர்ப்பத்தை பற்றி வேதத்துல வாசிக்கிறோம். Like manner we read in the word of God various situations where the people of God did fast and pray. நான் உபவாசம் எடுக்கிறோமா? Do we fast? உபவாச ஜெபங்கள் இருக்கா? Are the fasting prayer? ஆகிய கர்த்தருடைய சமூகத்துல வருஷ கடைசில நாம் உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். Oh, we who have come at the end of the year with fasting, we have to wait in the presence of our God. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும்போது When we read Matthew 5:20, உங்களுடைய நீதி பரிசேயனுடைய நீதி பார்க்கலாம் அதிகமாக இருக்காவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். Our Lord says, if your righteousness does not exceed the righteousness of the Pharisees, you cannot enter into the kingdom of God. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களுடைய நீதியை பார்க்கலாம் அதிகமா இருக்காவிட்டால் நீங்க பரலோகத்துக்கு பிரவேசிக்க மாட்டீங்க. If your righteousness does not exceed, that is the righteousness of Pharisees, you cannot enter the kingdom of heaven. பரிசேயருடைய நீதி என்ன? What is the righteousness of Pharisees? வாரத்துக்கு 2 முறை நான் உபவாசம் எடுக்கிறேன். I fast twice a week. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Luke 18:15. 18ஆம் அதிகாரம் 12th verse. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். வாரத்துக்கு 2 தடவை நான் உபவாசிக்கிறேன். I fast twice in a week. இதான் பரிசேயருடைய ஒரு நீதி. This is the righteousness of the Pharisees. தன்னுடைய நீதி பற்றி சொல்லுகிறான்.
நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் எடுக்கிறேன். He says about his righteousness, I fast twice in a week. அந்த அனுபவத்தை பற்றி இயேசு சொல்லும்போது உங்களுடைய நீதி பரிசுடைய நீதி பாருங்கள் அதிகமா இல்லாவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீங்க பிரவேசிக்க மாட்டீங்க நான் சொல்லுகிறேன்னு இயேசு சொல்லுகிறார். And our Jesus says regarding that, if your righteousness does not exceed the righteousness of the Pharisee, you cannot enter the kingdom of heaven. அப்படி என்றால் இந்த வசனத்தின்படி உபவாசம் எடுக்காதவங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. If so, according to this verse, those who don't fast, they cannot go to the kingdom of heaven. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. உபவாசம் எடுக்காதவங்க பரலோகத்துக்கு போகவே முடியாது. Those who don't fast cannot go to the kingdom of ஆக heaven. தேவச்சிதமாய் நமக்கு உபவாசம் எடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். அந்த பழக்கத்தை பழகிக் கொள்ளுங்க. Therefore we the people of God should have the experience of fasting. You should really put it into practice. ஒரு கன்வென்ஷன்ல உபவாச ஜெபத்தை நடத்தும்படியாக என்ன அனுப்புனாங்க. They sent me to conduct a fasting prayer in a convention. அதாவது ஒரு சென்ட்ரல் கன்வென்ஷன் நடந்து கொண்டு இருக்கு. சென்ட்ரல் கன்வென்ஷன் லோக்கல் கன்வென்ஷன் நினைக்கிறேன். அப்போ உபவாச ஜெபத்தை போய் நீங்க நடத்துங்கன்னு சொன்னாங்க. I think it's a local convention. They asked me to conduct a fasting prayer there. உடனே ஃபாஸ்டிங் பிரேயர்ல யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி லிஸ்ட் எடுத்துட்டு போனேன். I took the list who are all there in the fasting prayer. அந்த லிஸ்ட் எடுத்து போனா அந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல லிஸ்ட்ல இருக்கிற பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கிற விசுவாசி யாருமே இங்க இல்ல. And then I found in that list that no believers there, the names were found. அதே நேரத்துல சாப்பாடு பந்தி நடந்து கொண்டே இருக்கு. At the same time serving was going on. உடனே அங்க போனேன். I went there. சாப்பாடு பந்தில போய் இந்த லிஸ்ட்ல பேர் இருக்கிறவங்க இருக்காங்கன்னு பார்த்தா அங்க இருக்காங்க. I checked the list, there their names were written. பேர் கொடுத்திருக்காங்க உபவாச ஜெபத்துக்கு ஆனா எங்க இருக்காங்க? They gave their names of the fasting prayer, but where are they? சாப்பாடு பந்தில இருக்காங்க. That is in serving. நான் சொன்ன உங்க பேர் இங்க இருக்கு உபவாசல இருக்கு நீங்க பார்த்தா நல்லா அடிக்கிறீங்க. I said your name is there in the fasting prayer, but you are just சரி going. பரவாயில்லை நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியா சாப்பிட்டு வந்து ஜெபத்தால உட்காருங்க. It's all right, you just eat well, belly full, and then come and sit for the prayer at least. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. பாருங்க பேர் கொடுத்தது உபவாசத்துக்கு ஆனா எங்க இருக்காங்க? சாப்பாடு பந்தி. They gave their names for fasting prayer, but they are there in serving. None. அது உண்மை இல்லாத அனுபவம் தானே. That is not a faithful experience. உபவாசத்துக்கு பேர் கொடுத்து அங்க போய் சாப்பிட்டுட்டு அது ஜீவிதத்துல தனிப்பட்ட ஜீவிதத்துல உண்மை இல்லாத அனுபவம் தானே. That is no faithfulness in their personal life. They give their names for fasting prayer, but they go there and eat. தேவச்சனமாய் நாம் உபவாசம் எடுக்கிற விஷயத்துல கூட உண்மையா இருக்க வேண்டும். We the people of God should be faithful even in the matter of fasting. உபவாசம் எடுக்கிற விஷயத்துல கூட உண்மையா இருக்க வேண்டும். We need to be really faithful in the matter of fasting. நாம் எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? How many of us are faithful? இன்றைக்கு இந்த கூட்டத்தின் மூலமா உபவாசத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. Today through this meeting renew your fasting. ஒருவேளை உங்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கலாம் இப்போ இந்த அனுபவம் எல்லாம் நஷ்டப்படுத்திருக்கீங்க. Maybe you had this experience earlier, you had lost it. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இந்த அனுபவம் இருந்திருக்கலாம் ஆனா இப்பொழுது இந்த அனுபவம் எல்லாம் நஷ்டப்பட்டிருக்கு. In the beginning when you were saved you had this experience, but now that experience is lost. டாக்டர் சொன்னா ஜீவல் சுகல்ட்டு வாங்க, டாக்டர் சொன்னா உபவாசம் எடுப்பாங்க. நீங்க எடுக்க கூடாது, நீங்க உபவாசம் எடுத்தா வயிற்று வலின்னு சொல்லிட்டு பார்க்கட்டும் விசுவாசி டாக்டர் சொல்லட்டும் உடனே உபவாசம் எடுப்பாங்க. When the doctors tell them that you should not eat, you should really fast, and immediately they'll obey and do that. 24 மணி நேரம் தண்ணியே குடிக்க கூடாது, தண்ணி கொடுத்தா உனக்கு ஆபத்துன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு பார்க்கட்டும். குடிப்பாங்களா குடிக்காம இருப்பாங்களா? குடிக்க மாட்டாங்க. When the doctor says you should not drink water 24 hours, otherwise it will be dangerous, they will refrain from water. They will not drink water at all. ஒரு சகோதரி நான் சந்தித்தேன். I met a sister. அவங்க தண்ணி ரொம்ப தாகமா இருக்காங்க. And she said she's very thirsty. தண்ணி தாகனா குடிக்க வேண்டியதானே? I said you're thirsty, you should drink water. இல்ல பாஸ்டர் டாக்டர் சொல்லிட்டாரு குடிக்க தண்ணி கூட குடிக்க கூடாதா? No pastor, doctor said I should not drink water at all. கொஞ்சம் தான் குடிக்கணுமா? Should drink only little. 50 ml தான் குடிக்கணுமா? 15 ml only I should drink. என்ன எதுக்கு டாக்டர் அப்படி சொன்னாரு? I asked her why the doctor said that. தண்ணி குடிச்சா கால் கையெல்லாம் வீங்கிடுமா? காரணம் என்ன தெரியுமா? கிட்னி ஃபெயிலியர். Because if I drink water, my legs and feet will also, hands will swell because she's got a kidney failure. அப்ப டாக்டர் சொன்னா குடிக்காம இருப்பாங்க, ஆண்டவர் சொன்னா செய்வாங்களா? When the doctor says they will not drink water, but when our Lord says will they do? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மிஸ்பாவுடைய மூன்றாவது அனுபவம் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருப்பது. ஆனால் வருஷ கடைசியில கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு காத்திருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டாம். Waiting in the presence of God with fasting, that's the third experience of Mizpah. At the end of the year we need the experience of fasting in the presence of our God with fasting. 3 நாட்கள் தண்ணி கூட குடிக்காம உபவாசம் எடுத்த சந்தர்ப்ப பற்றி வேதத்துல வாசிக்கிறோமே. We read in the word of God 3 days a situation where they fasted without even drinking water. ஆக தேவச்சனமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்கக்கூடியதான அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Therefore we the people of God should renew our experience of really fasting and praying in the presence of our God. வேத மார்க்க நீதியை பார்க்கலாம், பரிசுத்த நீதியை பார்க்கலாம், நம்முடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும். Our righteousness should exceed the righteousness of the scribes and the Pharisees. வாரத்துக்கு 2 முறை அவங்க உபவாசம் எடுத்தா அட்லீஸ்ட் அவங்க 3 முறையாவது எடுக்கணும் என்றால் அவங்கள பார்க்கலாம் அதிகமா இருக்க வேண்டுமே. When he fasts twice a week, we need to take at least thrice because our righteousness should exceed their righteousness. இந்த அனுபவத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளவும். Let us renew this experience. இந்த
இதான் மிஸ்பாவுடைய அடுத்த அனுபவம். This is the next experience of Mizpah. எத்தனை பேர் இந்த அனுபவத்தை வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire this ரட்சிக்கப்பட்ட experience? நாட்கள் அபிஷேகம் பெற்ற நாட்கள் உபவாசம் எடுக்கிற பழக்கம் இருந்தது. இப்பொழுது அந்த அனுபவம் நஷ்டப்பட்டிருக்கு. We had the experience of fasting during the days when we were saved and when we were anointed, but now it's lost. அபிஷேகம் பெற்ற நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. இப்பொழுது அந்த அனுபவம் நஷ்டப்பட்டிருக்கு. During the days when we were anointed, we had the habit of really fasting and also praying, but now that experience is lost. விசேஷமாக வாலிபர்கள் உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்து ஜெபிக்க அனுபவத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Especially the youngsters should renew their experience of fasting and praying in the presence of our God. நூற்றுக்கு அதிபதியான அந்த கொர்நேலியை பற்றி வாசிக்கும்போது உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தாரே, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? When we read about Cornelius, that is the sanctuary, he fasted and prayed, our Lord heard that prayer. வாசிங்க 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. Read Acts 10:1. இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தெய்வ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமா தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புடுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த மனுஷன் தேவனை நோக்கி ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான், உபவாசம் எடுக்கிற மனுஷனா இருந்தான். This man was a man who looked unto God and prayed and also fasted. ஆகையால் தேவச்சிதமாய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும். Therefore we the people of God should humble ourselves, fast and pray in the presence of our God. தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்கிற அனுபவத்தை காத்துக்கொள்ளுங்கள். We need to preserve the experience of fasting and praying in the presence of our God. நமக்கு வாரத்துல 2 நாள் உபவாசம் நடக்கிறது. We have got 2 days fasting prayer. புதன்கிழமை காலையில சனிக்கிழமை காலையில உபவாசம் நடக்கிறது. Wednesday morning, Saturday morning we have the fasting prayer. எத்தனை விசுவாசிகள் இந்த ஜெபத்துக்கு வராங்க? Many believers come for this prayer. நான் நினைக்கிறேன் எத்தனை விசுவாசி வீட்ல சும்மா தான் இருப்பாங்க, அவங்க ஜெபத்துல கலந்து கொள்ளலாமே. I think so many believers will be at home, they can take part in this prayer. நான் சபைக்காக உலகத்துக்காக பதவிகளுக்காக கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்க போறோம். அந்த உபவாசத்துல ஜெபிக்க போறோம். We are going to really fast and pray for the world and for the things and for the church and other things. உலகத்துக்காக அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக பதவிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். We have to pray for the various things like for the world and for the perishing souls. நாம் நமக்காக ஜெபிக்கிறோம். We pray for ourselves. நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். We pray for our family. நம்முடைய பிள்ளைகளுக்காக We ஜெபிக்கிறோம். pray for our children. ஆனால் அழிந்து போகிற ஆத்துமாவுக்காக சபைக்காக உலகத்துக்காக நாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் காத்துக்கொள்கிறோமா? But are we preserving the experience of praying for the world, for the perishing souls? மிஸ்பாவுடைய 3வது அனுபவம் உபவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது. The third experience of Mizpah is that waiting, fasting and praying. ஆக தேவச்சிதமாய் நமக்கு கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை காத்துக்கொள்ளும்போது அது மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். When we the people of God preserve the experience of fasting and praying, surely our Lord does great and mighty things through that. அடுத்ததாக இந்த மிஸ்பாவுடைய அடுத்த அனுபவம் என்ன தெரியுமா? Next, do you know what is the next experience of Mizpah? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும்போது When you read 1 Samuel 7 chapter verse 6, பாவ அறிக்கை செய்தார்களா? they did really confess their sins. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் பாவம் செய்தோம் என்று அங்கே அவர்கள் சொன்னார்கள். They said that we have sinned against the Lord. மிஸ்பாவுடைய 4வது அனுபவம் தான் கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க அறிக்கை செய்த அனுபவம். The fourth experience of Mizpah is that they confess their sins. பாவ அறிக்கை செய்தார்களா? Sin, confession of பாவ sin. அறிக்கை செய்தார்களா? They did confess their நாங்க sins. பாவம் செய்தோம். We sinned against the நாங்கள் Lord. கர்த்தருக்கு விரோதமா பாவம் We செய்தோம். have sinned against the Lord. பாவ அறிக்கை செய்வோம்னு சொன்ன அர்த்தம் என்ன? What do you mean by the confession of sin? தங்களுடைய உண்மையான நிலவரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்வது. They accept their true state in the presence of our God. நம்முடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். We have to accept our true state in the presence of our God. நமக்கு உள்ளதான குற்றங்கள் குறைவுகள் எந்தெந்த காரியம் கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் வந்ததோ அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் மறைக்காமல் ஒத்துக்கொள்ள வேண்டும். Whatever faults, shortcomings, the things came in our life, we should not hide them, but really accept them in the presence of our பாவ God. அறிக்கை செய்தார்களா? They confess their sins. வருஷ கடைசியில் தான் நமக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் உண்டாக வேண்டும். We, the people of God who come at the end of the year, we need to have such an experience. இப்படிப்பட்டதான பாவ அறிக்கையின் ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டாக வேண்டும். There should be this experience of confessing our sins. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பாவம் செய்தோம் என்று ஒத்துக்கொண்டார்கள். உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறார்கள். They also told their true state to the Lord. They accepted their true state. We have sinned against the Lord. தங்களுடைய உண்மையான நிலவரத்தை ஒத்துக்கொள்ளும் போது உண்மையான அனுபவத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும்போது அல்ல விட்டா பாவ அறிக்கை செய்யும்போது அவங்களுக்கு சம்பவிக்கிற ஒரு 4 காரியத்தை நான் சொல்லுகிறேன். I want to tell you 4 things that happened to them because
because they accepted their true state and also they confessed their sins. சகையுடன் ஒரு மனுஷன் இருந்தார். There was a man Zacchaeus. அவன் தன்னுடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறான். He also told the Lord his true state. அவனுடைய உண்மையான நிலவரத்தை சொல்லுகிறான். He told his true state. லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி நாம் படிக்கிறோம். We read about that in Luke 19 chapter. 7ஆம் வசனத்துல 9ஆம் வசனம் பற்றி வாசித்தால் அவன் சொன்ன காரியம் என்ன? In verse 7 and 9 what did he say? அந்த இடத்துல நீ செய்தான பாவங்களை அறிக்கை செய்ய சொல்லி இயேசு சொல்லவே இல்லை. Jesus never told him at all confess the sins that you நீ did. செய்த காரியெல்லாம் சொல்லுன்னு சொல்லவே இல்லை. He never said tell all the things that you did. இயேசுவை கண்ட உடனே தானாவே சொல்லுகிறான், எல்லாத்தையும் அறிக்கை எடுக்கிறான். அவனுடைய ஜீவிதத்துல வந்தான் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிறான். As soon as he saw Jesus, we find that he just said everything, uttered everything, whatever he did. ஜனங்களுக்கு முன்பாக அவன் பாவி என்று எண்ணப்பட்டான். He was considered as a sinner before the people. எல்லாரும் முறுமுறுக்குறாங்க. All of them murmured. இந்த பாவியான இந்த வீட்டுக்கு போய் இயேசு போகிறாரே, முறுமுறுக்குறாங்க. They murmured, Jesus is going to this house of the sinner. 7ஆம் வசனம். Verse 7. அதை கண்டு யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். முறுமுறுத்தான பாவியான மனுஷனை போய் தங்க போறாரே, இவன் எவ்வளவு பாவியான மனுஷனா இருக்கிறான், முறுமுறுக்கிறார். They murmured, oh, he is going as a guest to this house, a man of sin, as a sinner. இயேசு அவனுடைய பாவத்தை அறிக்கை செய்ய சொல்லல. Jesus never asked him to confess his sins. இயேசு அவனுடைய வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு உள்ளம் குத்துது. And when Jesus came to his house, his heart was pricked. நான் செய்யற ஜீவன் சரியில்லையே. And the life which I live is not right. இத்தனை பேர் நான் அநியாயமா பணத்தை வாங்கிட்டேனே சரியில்லையே. I've got the money unjustly from so many, it's not right. அடுத்த வசனத்தை வாசிங்க. Read the next verse. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். நாலத்தையும் திரும்பவும் செலுத்துகிறேன். I will restore him fourfold. அநியாயமா யார்கிட்ட ஏதாவது வாங்கியிருந்தால் அவனுக்கு நாலத்தையும் திருப்பி தருவேன். Had I taken anything unjustly, I will restore it fourfold. இது ஒரு பாவ அறிக்கையாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். We can take this as a confession of sin. அவருடைய ஜீவிதத்துல வந்தான் எல்லாம் காண அறிக்கை எழுதுறான். And he confessed all that came in his life. இனி என்னெல்லாம் சொன்னானோ கர்த்தருடைய சமூகத்துல நமக்கு தெரியல. We do not know what all he told in the presence of God. யார்கிட்ட நான் அநியாயமா வாங்கினா அவன் திருப்பி நான் தருவேன். 4 மடங்கு அதிகமா நான் திருப்பி அவனுக்கு கொடுத்துடுவேன். From whom all I got unjustly, I will return it, I will restore it fourfold. இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு அவனுக்கு நடந்த காரியம் என்ன? After he uttered these words, what happened to him? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டானது என்று இயேசு சொன்னார். Jesus said, salvation has come to this house today. வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. This day salvation come unto this house. அப்படி என்றால் தன்னுடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும்போது தனக்கு மட்டுமல்ல தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய வீட்டுக்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகிறது. When he told his true state, a salvation not only for him, for his whole family. குற்றங்களை மறைக்காமல் பாவங்களை மறைக்காமல் தன்னுடைய உண்மையான நிலவரத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர் குடும்பத்துக்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகும். Whoever tells their true state without hiding and covering their sins and faults, a salvation will come to the entire family. குற்றங்களை குறைகளை மறைத்துக் கொண்டிருந்தால் தனக்கு ரட்சிப்பு உண்டாகாது, தன்னுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாகாது. If he keeps covering and hiding the sins and faults, there will be no salvation either for him or for his family. உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய், கன்ஃபஸ் பண்ண சொல்லி இயேசு அவனுக்கு சொல்லவே இல்லை. Jesus never told him at all, confess your sins. பரிசுத்தமாக தேவனை சந்தித்த உடனே இயேசு அவனை வீட்டுக்கு வந்த உடனே அவனுடைய ஜீவிதத்துக்கான எல்லா காண மறைக்காமல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். When he met the holy God, when our Jesus entered his house, he did not hide anything. All that came in his life, he just confessed. அப்படினா நம்முடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும்போது ஒரு ரட்சிப்பு உண்டாகும். If so, when we tell our true state to our God, surely there will be a salvation. இரண்டாவதாக நம்முடைய குற்றங்களை நாம் மறைக்காமல் ஒத்துக்கொள்ளும்போது ஒரு இரக்கத்தை கர்த்தர் தருகிறார். Secondly, when we do not hide our faults and sins and confess, our Lord shows a mercy towards us. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது தம்முடைய குற்றம் குறைகளை யார் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறார்களோ அப்படிப்பட்டவருக்கு கர்த்தர் mercy-யை தருகிறார், இரக்கத்தை தருகிறார். Proverbs 28:13, whoever confesses and tells the true state, our Lord gives mercy to them. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெறுகிறான். He that confesseth and giveth it up, he obtaineth mercy. அப்படினால் தேவச்சினமாகிய நாம் நம்முடைய குற்றத்தை மறைக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டால் நிச்சயமாகவே கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பார். When we the people of God don't cover our sins, but when we confess it, tell the true state, our Lord will show mercy on us. மிஸ்பாவுடைய 4வது அனுபவம் அவர் பாவ அறிக்கை செய்தார்களா, அதுபோல கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய குற்றங்களை அறிக்கை செய்யும்போது கர்த்தர் இரக்கத்தை காண்பிப்பார். The fourth experience of
is first confession of sins. When we really accept and tell our confession of sins, surely our Lord gives us a mercy. ஆகையால் அருமையான தேவச்சனமே, இந்த வருஷத்துல பல காரியம் நம்முடைய செய்த சம்பவித்திருக்கலாம். அதை நினைத்துக்கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்தால் இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை காண்பிப்பார். Therefore, beloved people of God, so many things would have occurred in our life. When we think of that and when we really confess in the presence of God today, surely our Lord will give us mercy. நாம் செய்யற காரியம் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். Maybe others do not know the things that யாருக்குமே தெரியாது. நான் செய்யற காரியம் யாருக்குமே தெரியாது. Others do not know what I did. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of நாம் God. நினைக்கலாம் யாருக்குமே தெரியாது. நான் செய்யற காரியம் யாருக்குமே தெரியாது நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். We might think the thing which I did others do not know, but our Lord is watching us. ஆகையால் தேவச்சனமாக நாம் நம்முடைய குற்ற குறைகள் ஏதாவது இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் மறைக்காமல் ஒத்துக்கொள்ள வேண்டும். உண்மையான கதை சொல்ல வேண்டாம். Therefore, we the people of God, we should not hide or cover any sins of all. We have to accept and tell that in the presence of our God. நாம் எத்தனை பேர் நம்முடைய உண்மையை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம்? How many of us are going to really share our true state with our God? மறைக்கிறோமா, மறைத்துக் கொண்டிருக்கிறோமா, மறைமான இடம் கொடுக்கிறோமா, இல்லாட்டால் சந்திரன் வரும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்கிறோமா? Do we hide? Do we give room for these hidden faults and secret sins, or do we also hide when the situation comes from our God? கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடிதான் ஈடுபடுதான் சந்திரனுடைய கர்த்தர் நமக்கு தருகிறார். As our Lord loves us, He gives us such situations. ஆண்டவர் கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடிதான் நமக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கர்த்தர் தருகிறார். அதான் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யக்கூடிய அவர் அனுபவம். As our Lord loves us, He gives us such situations. That is the experience of confessing our sins. கர்த்தர் நமக்கு தரக்கூடியதான சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டால் நிச்சயமாகவே கர்த்தருடைய இரக்கத்தை நாம் வெற்றி கொள்ளலாம். If we make use of the chances that our Lord gives, surely we can obtain the mercy of our God. கர்த்தருடைய இரக்கம் நமக்கு கிடைக்காமலே போய்விடும். If not, we will not get the mercy of our God. அடுத்ததாக இன்னொரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். Next we read about another man. அவன் தன்னோட குற்றங்கள் ஆண்டவரே நாம் பாவின்னு சொன்னபடினால் அவன் நீதிமானாக திரும்பி நீதிமான் எண்ணப்பட்டு அவன் வீட்டுக்கு போய் விட்டான். As he accepted, said that I am a sinner, he returned being justified. லூக்கான சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்துல ஒரு பாவியான மனுஷன் சொல்லுகிறான், நாயக்கன் சொல்லுகிறான், ஆண்டவரே நாம் பாவி. In Luke 18 chapter verse 13 we read a publican standing and saying that Lord I am a sinner. வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். Oh God, be merciful to me, a sinner. ஆண்டவரே நாம் பாவி. God, I am a sinner. தன்னுடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்கிறார். He accepts his true state in the presence of a God. ஆகையால் அவனை பற்றி இயேசு என்ன சொன்னார்? Therefore, what did our Jesus say about him? அவன் அல்ல இவன் தான் நீதிமானாக திருப்பி போனான். அது வாசிங்க. Not that man. Read that. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அவன் அல்ல not that man. அவன் அல்லன்னு சொன்னா யார்? Not that man. Who's that man? அவன் தான் பரிசேயன். He is a Pharisee. அவன் அல்ல. Not he. அவன் தன்னுடைய சுயநீதிகளை தான் சொல்லிக் கொண்டிருந்தான். And he was just telling about his self righteousness. ஆனால் இந்த ஆயக்காரன் தன்னுடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிறான். But this publican told his true state to our Lord. அவன் நீதிமானாக்கப்பட்டான். Therefore he was justified. இன்றைக்கு தேவ சமூகத்தில் தான் நீங்கள் நீதிமான திரும்ப போகிறீர்களா அல்லது வந்தவனமாக திரும்பி போக விரும்புகிறீர்களா? Today are you going to go back justified from the presence of God, or are you going to back as you came here? கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய உண்மையான நிலவரத்தை நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்யும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய நீதிமான கணக்கிடுவார். When we accept our true state and confess to our Lord, surely our Lord will justify us. உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நீதிமான மாற்றுகிறார். When we tell our true state, surely our Lord makes us righteous, justifies us. இன்னொரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். We read about another man. தகப்பனை வீட்டை விட்டு தூர தேசத்துக்கு போய் விட்டான். He had gone to a far off country ஆனா from his திரும்பி father's அவன் house. வீட்டுக்கு வரணும் விரும்பினபோது When he decides to come back to his father's house, நான் பரத்துக்கு விரோதமா பாவம் செய்துட்டேனே. I have sinned against heaven. நான் பரத்துக்கு விரோதமா பாவம் செய்தேன். I have sinned against heaven. கெட்ட குமாரன் சொல்லுகிறான் பரத்துக்கு விரோதமா பாவம் The செய்தேன். prodigal son said, I have sinned against heaven. அவனுடைய அறிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். Our Lord accepted his confession. அவனுக்கு திரும்பி தகப்பனை வீட்டுக்கு வரக்கூடியதான ஒரு அனுபவம் கிடைத்தது. Therefore he got the experience of returning to his father's house. லூக்கான சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. Read Luke 15:18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன் நான் சொல்ல போறேன். I'm going to say I've sinned against heaven and against thee. அவன் செய்த பாவம் பரத்துக்கு விரோதமாக செய்த பாவம் என்று அவன் எண்ணிக்கொள்கிறான். He considers the sin that he committed is against heaven. ஆகவே சொல்லுகிற ஆண்டவரே நான் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் தகப்பனே உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன். That is why he says, oh Father, I've sinned against heaven, I've also sinned against thee.
இந்த அறிக்கை அவங்கள காணப்பட்டபடினா as his confession was seen in him, மறுபடியும் தகப்பனை வீட்டுக்கு வந்து சேர்ந்தார். again he came back to his father's அவனுக்கு house. கிடைத்த பல அனுபவங்களை பற்றி கீழ வாசிக்கிறோம். Below we read about the many experiences that he got. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு Praise be ஸ்தோத்திரம். to the holy name of ஆக God. தேவச்சனமாக நாம் நம்முடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளும்போது தகப்பனுடைய வீட்டுடைய நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். When we the people of God accept our real state, we can experience the goodness of the father's house. தேவனுடைய வீட்டுக்கு தான் நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியும். We can experience the goodness in the house of God. இந்த வருஷ கடைசில கர்த்தர் நமக்கு எத்தனை நன்மைகளை வைத்திருக்கிறார், சபை மூலமா எத்தனை நன்மைகளை வைத்திருக்கிறார், அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்முடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். At the end of this year, our Lord has kept so much of goodness for us, so much of goodness through the church. When we really accept our true state, we can experience all of them. உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ளும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். When we accept our true state, surely our Lord does great and mighty things for us. எத்தனை பேரோட உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்ல போறீங்க? How many of you are going to really tell your true state to our இஸ்ரவேல் Lord? ஜனங்கள் மிஸ் பண்ணது கூடி வந்தது மட்டுமல்ல, பாவ அறிக்கை செய்தால் தான் செய்தான காரண கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொண்டார்கள். Not only that the Israelites gathered in Mizpah, they also told their true state to our Lord. மிஸ்பான அனுபவம் தான் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையை ஒத்துக்கொள்வது, உண்மையான காரண கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுவது. The experience of Mizpah only accepting our true state and telling our God our true state. வந்த காத்த மறைக்காமல் இருக்கிறதா நிலவரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வர வேண்டாம். You have to come to our Lord in the real state without hiding anything. நமக்குள்ள எந்தெந்த காரணம் இருக்கிறதோ அந்த உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். Whatever things are in us, we have to really accept that in the presence of our God. ஒரு இடத்துல ஒரு விசுவாசி சொல்றார், பாஸ்டர் நீங்க அடிக்கடி அதாவது சுத்திகரிக்கத்தை வைக்க வேண்டும், சபையில சுத்திகரிக்கத்தை வைக்க வேண்டும். Pastor, you should often hold sanctification meetings in the church. நான் நினைச்சேன் இந்த விசுவாசி பரவாயில்லையே சுத்திகரிக்கத்தை ரொம்ப விரும்புறாரே, என்ன விஷயம் கேட்டேன். I just thought, oh, this believer desires a sanctification meeting a lot. What's the matter? இந்த அவங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. He has got 3 children, young children, வாலிப பிள்ளைங்க. youngsters. சபையில சுத்திகரிக்க கூட்டம் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த 3 பிள்ளைங்க எல்லாம் போய் அப்பா கிட்ட அறிக்கை செய்திடுவாங்க. And as soon as the sanctification meetings are announced, they will go to their father and confess everything. அந்த மாசம் அவங்க செய்த எல்லா காத்த அப்பா கிட்ட போய் அறிக்கை செய்வாங்க. All the things that they did at that particular month, they will confess to their father. டாடி நான் இப்படி தான் பண்ணேன் டாடி ப்ளீஸ் forgive me டாடி ன்னு சொல்லி கேட்பாங்க. They will say, daddy I did this, daddy I did that, please forgive me. அவர் சுத்திகரிக்க கூட்டம் வைக்கிறது அவருக்காக இல்ல, பிள்ளைங்க பரிசுத்தப்படுறாங்களா அதுதான் அவருக்கு சந்தோஷம். Therefore his joy is that the sanctification meeting not for him, but the children are cleansed and sanctified. பாருங்க நம்ம சபையில அப்படிப்பட்ட பிள்ளைகளே இருக்காங்க. There are such children also in our church. அவனுக்கு சில எது நடந்தாலும் அப்பா கிட்ட சுத்திகரிக்க கூட்டம்னு சொன்னா முதல்ல அப்பா கிட்ட எல்லாம் அறிக்கை செய்திடுவாங்க. Sanctification meeting means first thing they go and confess everything to their father. அப்ப நான் நினைக்கிறேன் பிள்ளைங்க அப்பா கிட்ட அறிக்கை செய்கிறவங்க கர்த்தருடைய சபையில அறிக்கை செய்யாம இருப்பாங்களா? I think those who confess to their father, will they not confess to our God? நிச்சயமாக கர்த்தருடைய சபையில அறிக்கை செய்வாங்க. Surely they will confess to our God. வருஷ கடைசில வந்திருக்கிறோமே, We have come to the end of the year. மிஸ்பான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Only when we receive the experience of Mizpah, surely our Lord will bless us. கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றும் மறைக்காமல் அறிக்கை செய்யக்கூடிய ஒரு அனுபவம். An experience of not hiding anything but telling everything in the presence of ஆண்டவர் God. சமூகத்தில் ஒன்றும் மறைக்காமல் கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா காலம் அறிக்கை செய்யும்போது அதான் மிஸ்பாவுடைய அடுத்த அனுபவம். Without hiding anything, when we confess everything to our Lord, that is the experience of Mizpah. அது பிற்பாடு மிஸ்பால நடந்த காரியம் என்ன? What is the reason for that? அதை பிற்பாடு மிஸ்பால நடந்த காரியம் என்ன? After that, what is the thing that happened in Mizpah? 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும்போது சாமுவேலை பற்றி வாசிக்கிறோம். மிஸ்பால ஜனங்களை நியாயம் தீர்த்து வந்தார், நியாயம் விசாரித்து வந்தார். When we read 1 Samuel 7 chapter verse 6, that Samuel judged the children of Israel in Mizpah. வாசிங்க. மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். மிஸ்பாவிலே ஜனங்களுக்காக இந்த சாமுவேல் நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தார். Samuel judged the Israelites in Mizpah. அப்படினா நியாயம் விசாரிக்கிற ஒரு இடம் தான் மிஸ்பா. If so, Mizpah is a place where this judgment நாம் takes மற்றவங்க place. நியாயம் விசாரிக்க போக வேண்டாம், நம்முடைய ஜீவியத்தை பற்றி நாம் நியாயம் விசாரிக்க வேண்டாம். Let's not go to judge the others, let us judge ourselves. நான் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கேன்? How am I in the presence of my God? ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? What is my state when I come to the presence of my நான் God? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறேனா? Am I faithful to my நான் God? கர்த்தருக்கு உண்மை இல்லாமல் இருக்கிறேனா? Oh, am I not faithful to him? என்ன பற்றி கர்த்தருடைய சமூகத்தில் நான் விசாரிக்க வேண்டும். I have to judge myself in the presence of my God. இப்பொழுது மற்றவங்களை பற்றி விசாரிக்கிறாங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க மற்றவங்க குற்றங்களை காண போகிறார்கள், ஆனால் தங்களை தான் நியாயம் விசாரிப்பதில்லை. Now they judge the others, they want to find fault with the others, he is like this, she is like that, but they don't judge themselves. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இயேசு என்ன சொல்கிறார்? What did our Jesus say when we read in Matthew 7:1? வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். மற்றவன குற்றவாளிகளை தீர்க்காதீங்க. Judge not the others. மற்றவன குற்றவாளிகளை தீர்க்காதீங்க. Judge not the others. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை சொல்ல போகாதீங்க. Don't ever go to say he's not right, she's not right. ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல நான் இப்படி இருக்கிறேன். Oh my God, how am I in your presence? நான் ஸ்கூல்ல படிக்கும்போது என்னுடைய டீச்சர் சொன்னதான காரியம் இப்படி ஞாபகம் வருது. I'm reminded of a thing when I was studying in the school, what my teacher said. நீ சரியில்லைன்னு சொல்லி நீ இந்த ஒரு விரல் இப்படி காட்டினா நான் செய்யல மூன்று விரல் உன்னை காட்டுதுப்பா பாத்தியா. And when you just point your finger, that is index finger, that is saying that you're not right, the other thing, three fingers are pointing to you that you're not right. நீ சரியில்லைன்னு சொல்லி இப்படி காட்டினா மூன்று விரல் நான் சரியில்லைன்னு காட்டு. When I point, that is to the others, you're not right with this one finger, all the three fingers are pointing to me that I'm not right, telling me. நான் சின்ன வயசுல ரொம்ப குறும்பு பண்ணுவேன். I used to be mischievous when I was small. I was a naughty boy. I was a naughty boy. நான் சொன்னேன் டீச்சர் இப்படி காட்டினா. Then I asked my teacher if I show all the 5 fingers. உடனே சத்தம் போட்டாங்க, நீ ரொம்ப பேசுற உட்காரு. Then she shouted at me, you're talking too much, sit down. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name. அங்க நான் மற்றொரு நியாயம் விசாரிக்க போக வேண்டாம். Therefore let's not go to judge நீ the சரியில்லை, others. நீ சரியில்லை, நீ சரியில்லைன்னு சொல்ல போகாதீங்க. Don't go to tell you're not right, you're not ஆண்டவரே right. உம்முடைய சமூகத்துல நான் சரியில்லையே. Oh my God, I'm not right in thy presence. கர்த்தருடைய சமூகத்துல நான் சரியில்லையே. I'm not right in the presence of my God. மிஸ்பாவிலே சாமுவேல் சின்னனை நியாயம் விசாரித்து வந்தது போல தேவச்சின்னமாகிய நாம் மற்றொரு நியாயம் விசாரிப்பதல்ல, என்ன நானே நியாயம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். Just as Samuel judged the Israel, that is in Mizpah, I should not judge the others, but I must judge myself. இதான ஒவ்வொரு ஆபோடும் கூட அந்த வசனத்தை நாம் படிக்கிறோம். And this is what we read in every holy நம்மை communion service. நாமே நிதானித்து அறிந்தால், When we examine நம்மை ourselves, நாமே நிதானித்து அறிந்தால் when we examine நாம் ourselves, நியாயம் தீர்க்க மாட்டோம். we will not be judged. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of அங்க God. தேவச்சின்னமாய் நாம் மற்றவனை நியாயம் விசாரிப்பதல்ல, மற்றவங்க சரியில்லைன்னு சொல்லுவதல்ல. ஆண்டவரே நான் சரியில்லையே, என்னை தாழ்த்துகிறேன் ஆண்டவரே, நான் சரியில்லைன்னு கர்த்தருடைய சமூகத்துல ஒத்துக்கொள்வோம். Therefore we the people of God, we should not judge the others, but we should really humble ourselves, saying, oh my God, I humble myself, I'm not right. கர்த்தருடைய சமூகத்திலே நான் நியாயம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். அதான் மிஸ்பாவுடைய ஒரு அனுபவம். We have to judge ourselves in the presence of our God. That is the experience of Mizpah. சாமுவேல் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தது போல தேவச்சின்னமாய் நாம் நம்மை நியாயம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். நான் எப்படி இருந்தேன் கர்த்தருடைய சமூகத்துல உங்களுடைய ஜீவிதத்தை ஒத்துக்கொள்ளுங்க. As Samuel judged in Mizpah, we should judge ourselves. How am I in the presence of my God? Accept your real state. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்திருக்கிறோம். We have taught a song to the Sunday school கண்ணே children. நீ காண்பது என்ன என்ன, Oh eye, what is it that thou seest? வாயே நீ பேசுவது என்ன Oh என்ன, mouth, what is it thou காதே speakest? நீ கேட்பது என்ன Oh என்ன. ears, what is it that thou hearest? ஆகிய நாம் கண்ட காரியங்களையும் நாம் பேசும் காரியங்களையும் கேட்ட காரியங்களையும் நம்மை நாமே நியாயம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். Therefore the things which we saw, the things which we spoke, the things that we heard, we No. ourselves should judge ourselves. நாம் மற்றொரு நியாயம் விசாரிக்க போகிறோமா அல்லாட்ட நம்மை நாமே நியாயம் விசாரித்துக் கொள்கிறோம். Are we going to judge the others or are we judging ourselves? மற்றொரு நியாயம் விசாரிக்காதீங்க. Don't judge the others. மற்றவங்களுடைய குற்ற குறைகளை காண போகாதீங்க. Don't go to see the faults of the others. மற்றவங்க சரியில்லை, அவங்க இப்படி இருக்கான்னு சொல்லி பேச போகாதீங்க. Don't go to talk saying that oh this person is like that person is like that. சிலருக்கு மற்ற பிள்ளைகளை பற்றி பேசுவாங்க, தங்க பிள்ளைகளை பற்றி பேச மாட்டாங்க. Some people will speak about the other children, they will not speak about their நான் children. பார்த்திருக்கேன், மற்ற பிள்ளைகளை பற்றி பேசுவாங்களே அதே காரியம் அதே வேலை அவங்களுடைய பிள்ளைகளை தாக்கி இருக்கும். I've observed they will speak about the other children's weakness, the same weakness would have really attacked their children. மற்ற பிள்ளைங்க சரியில்லாட்டால் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே அந்த பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி மனஸ்தாபத்தோட தேவ சமூகத்தில் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாப்பார். When the other people are not right, you with repentance you just cry in the presence of God, pray for them, our Lord will really preserve your children. நீங்க மற்ற பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்போது அந்த பலவீனங்களை அந்த பலவீனம் உங்க பிள்ளைகளை தாக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாப்பார். And then our Lord will preserve you so that that weakness will not really affect your children. அந்த பிள்ளைங்க சரியில்லை இந்த பிள்ளைங்க சரியில்லைங்க சொல்லிட்டே இருந்தால் அதே பலவீனம் உங்க பிள்ளைகளை தாக்கும். If you keep repeating that children are not right, those children are not right, that same weakness will attack your children. உங்க பிள்ளைகளை பற்றி மற்றவங்க பேச ஆரம்பிப்பாங்க. Then others will start to talk about your children. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of நாம் God. மற்றவருடைய குற்றங்களை நாம் காண போக வேண்டாம். Let us not see the faults of the others. மற்றவருடைய குற்றங்களை நாம் பார்க்க போக வேண்டாம். Let us not see the faults of the மற்ற others. குற்றங்களை பேசுவதோ மற்ற குற்றங்களை காண்பதோ அது நம்முடைய வேலை அல்ல. It is not our work to see the faults of the others or talk about the others' faults. சபையில் யார் குற்றவாளி இருந்தாலும் அவங்களுக்கு புத்தி சொல்வது கண்டிப்பது ஊழியக்காரன் எங்கட வேலை, அது நாங்க பார்த்து கொடுக்கிறோம். விசுவாசிகள் நீங்க அந்த விஷயத்தை தலைப்பட அவசியம் கிடையாது. Whoever it is fault in the church, it is our workers' duty to see to that, to take care of that. You believers should not interfere in that. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be to the holy name of God. கர்த்தருடைய சமூகத்துல மிஸ்பாவுடைய அனுபவத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire the experience of Mizpah in the presence of our ஆண்டவரே God? இந்த மிஸ்பாவுடைய அனுபவத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்க. Oh my God, give me this experience of Mizpah. Ask him. இந்த மிஸ்பாவுடைய கடைசி அனுபவம் என்ன தெரியுமா? What is the last experience of Mizpah? Do you know? சாமுவேல் மிஸ்பாவில ஜனங்களுக்காக ஜெபித்தார். Samuel prayed for the people in Mizpah. 7 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. Read chapter 7 verse 5. வாசிங்க.
பின்பு சாமுவேல் நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு கர்த்தரை மன்றாடும்படிக்கு இது மிஸ்பால நடந்த காரியம். I will pray for you unto the Lord. This is the thing that happened in Mizpah. நான் உங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களுக்காக மன்றாடும்படிக்கு I will pray for you. I will intercede for you. நீங்க மிஸ்பால கூடி வாருங்க. Assemble, gather in Mizpah. இது ஜெபத்தை காட்டுகிறது. It shows prayer. இன்னைக்கு ஜெப ஜீவித்தை கர்த்தர் நமக்கு தர போகிறார். Today our Lord is going to give us a spirit of prayer. நான் உங்களுக்காக மன்றாடும்படிக்கு நீங்க மிஸ்பால கூடி வாருங்க. Gather in Mizpah so that I will pray for you to the Lord. மிஸ்பால சாமுவேல் ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார். In Mizpah Samuel started to pray for the people. இந்த 6 காலத்தின் பிற்பாடு தான் இந்த மிஸ்பான அனுபவத்தின் பிற்பாடு தான் கர்த்தர் சத்துருக்கள் மேல ஜெயம் கொடுத்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். Only after these 6 things we read that the Lord gave the victory over the enemies. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். Our Lord did really fight for his people. கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செய்தார். Our Lord fought for his people. பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்தார். And he fought against the Philistines. தேவன் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். Our Lord gave them the victory. 7ஆம் அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. Read 7 chapter verse 10. சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அர்த்தம் என்ன? முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். They were smitten before Israel. That meaning is that the Lord gave a victory over the entire Israel. இந்த வருஷ கடைசில கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர வேண்டுமா? At the end of this year, should our Lord give us the victory? மிஸ்பாவுடைய அனுபவத்தை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். Let us renew the experience of Mizpah. இந்த மிஸ்பாவுடைய 6 அனுபவத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ளும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். When we renew the 6 experience of Mizpah, definitely our Lord is going to give us the victory now. இந்த மிஸ்பாவுடைய அனுபவத்தை எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire the experience of Mizpah? இந்த மிஸ்பாவுடைய 6 அனுபவம் எனக்கு வேண்டும் என்று சொல்றவங்க மட்டும் தயவு செய்து முழங்கால் போடுங்க. Only those who say you want all the 6 experience of Mizpah, please be on your knees. இந்த கூட்டத்தின் மூலமா கர்த்தர் அபிஷேகத்தை அனுப்பி ஒரு அபிஷேகத்தை நிரப்பி கர்த்தர் இங்க நம்ம அனுப்ப போகிறார். Through this meeting our Lord is going to send an anointing, give anointing and then send you. மிஸ்பால ஜனங்களை கூட்டுங்க. Gather the people in Mizpah. ஐக்கியத்தை காட்டுகிறேன். It shows fellowship. தேவ ஜனமே நாம் ஐக்கியப்படுவோம். Oh people of God, let's have fellowship. சபையோரே ஐக்கியப்படுவோம். Let's have fellowship with the church. ஒவ்வொரு குடும்பமும் ஐக்கியத்தோட காணப்படுவோம். Every family let us be seen in fellowship. மிஸ்பாலே தம்முடைய இதயத்தை ஊற்றி விட்டார்கள். In Mizpah they poured their heart. தண்ணீர் மொண்டு தண்ணீரை ஊற்றி விட்டது போது தேவச்சனமாகிய நாம் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய இதயத்தை மிஸ்பாவில் ஊற்றி விட வேண்டும். ஒரு இதயத்தை ஊற்றி விட வேண்டும். Like they drew water and poured it before the Lord, we have to pour out our hearts before our God like water. மிஸ்பாவுடைய 3வது அனுபவம் உபவாசத்தை. And that is fasting, the third experience of ஆண்டவரே Mizpah. எனக்கு சமயம் கிடைக்கும் நான் உபவாசத்தோட ஜெபிப்பேன் நான் தீர்மானம் பண்ணுங்க. Oh my God, whenever I get time I'll pray with fasting, make a decision. மிஸ்பாவுடைய 4வது அனுபவம் தான் ஒன்றுமே மறைக்காமல் அறிக்கை செய்தார்கள். The fourth experience of Mizpah is that without hiding anything, confessing the real state, உங்களுடைய everything. ஜீவியத்துல உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. You tell your real state to our Lord in the presence of our God. நாம் மற்றவர்களை நியாயம் விசாரிக்க போக வேண்டாம். நம்மை நாமே நியாயம் விசாரித்துக் கொள்வோம். Let's not judge the others, but let us judge ourselves. நான் எப்படி இருந்தேன்? How am I? நான் எப்படி இருக்கிறேன்? How am I? கடந்த நாட்கள் நான் எப்படி இருந்தேன்? How was I in the ஆண்டவரே past? எனக்கு மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. Oh my God, I'm not bothered about the நான் others. மற்றவர்களை பற்றி நான் நியாயம் விசாரிக்க மாட்டேன். I will not judge the others. நான் மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்க மாட்டேன். I will not find fault in the ஆண்டவரே others. உடைய சமூகத்தோட இதயம் சரியில்லையே. Oh my God, my life is not right in your presence. கர்த்தருடைய சமூகத்துல உண்மையான காரியங்களை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. Tell your true state in the presence of our God. மிஸ்பாவிலே சாமுவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார். Samuel prayed for the people in Mizpah. இந்த காரியத்தை செய்தால் இப்பொழுதே கர்த்தருடைய ஜெபாவியை தருகிறார். If you do these things, the Lord will give you the spirit of prayer right இப்பொழுதே now. ஜெபாவியை கர்த்தர் தருகிறார். He gives you the spirit of prayer right now. இந்த ஜெயம் எனக்கு மட்டும் அல்ல. This victory is not only for this. இந்த ஜெயம் சாமுவேலுக்கு மட்டும் அல்ல. This victory is not only for Samuel. முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்தது போல Our Lord gave the victory for the entire இன்னைக்கு Israel. கர்த்தர் முழு சபையாகி நமக்கு கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். That our God is going to give the victory today for all the church, for all of us. உங்களுக்கு நான் கொஞ்சம் நேரத்தை தான் தருகிறேன். I will give you some time. உங்களுடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சபையில் சொல்லுவது. You just tell your real state to our Lord. கர்த்தருடைய பக்கத்தில் இருக்கிறார். Our Lord is standing by your side. இது வரைக்கும் நிச்சயம் எத்தனோ காரியங்கள் சம்பவித்திருக்கலாம். Till now many things would have happened in your life. நான் கூட சில விசுவாசம் பற்றி எத்தனோ காரணம் நான் கேள்விப்பட்டேன். I also heard many things about the believers. நான் கேள்விப்பட்டது போல ஒவ்வொரு நான் விசாரிக்க போகல. But I did not go to judge everyone according to what I heard. அப்படிப்பட்ட விஷயம் நான் ஜெபத்தை நான் வைத்து இருக்கிறேன். I just kept it in prayer regarding those things. உண்மையான விசாரிக்க போனா உண்மையா இருக்கலாம் இல்லாட்ட பொய்யா இருக்கலாம். If I judge, it might be true or it might be false. நான் விசாரிக்க போனா ஒருவேளை உண்மையா இருக்கலாம் இல்லாட்ட பொய்யா இருக்கலாம். When I go to judge, it might be true or it might be a lie. ஒருவேளை விசாரிக்கும் போது உண்மையா இருந்தாலும் அது சொல்ல மாட்டாங்க. And if it is a true thing, when I judge, they Lord tell me. உண்மையான காரியத்தை சொல்லும்போது பாஸ்டர் என்ன பற்றி என்ன யோசிப்பாரோ ஒரு மதிப்பு போய்டுமே கௌரவம் போய்டுமே யோசிக்கலாம். When I say the truth, the pastor may not respect me
I will lose all the honor they might think. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே But இருக்கிறார். our Lord is watching you. கர்த்தருடைய பக்கத்துல இருக்கிறார். Our Lord is standing by you. நான் கேள்வி கேட்ட காரியம் உண்மையோ பொய்யோ எனக்கு தெரியல. I don't know what I heard is a true or lie. ஆனா ஒரு காரியம் One thing, கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. I tell it in the presence of our God. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. You tell it in the presence of our அதான் God. மிஸ்பா நடந்த பாவ அறிக்கை. That is a confession of sin and Mizpah. உண்மையான நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்துல Tell சொல்லுங்க. your ears, state in the presence of உங்க our உண்மையான God. நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லும்போது நிச்சயமாகவே சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் அபிஷேகத்தை கர்த்தர் அனுப்புகிறார். You tell your true state in the presence of God. When you tell our Lord such a true anointing, இப்பொழுது இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. you will not get this chance நான் மறுபடியும் always. சொல்கிறேன், இந்த சந்தர்ப்பம் எப்பொழுதும் கிடைக்காது. I repeat, you Lord get this chance always. கர்த்தருடைய அறிக்கையை கேட்கட்டும். Let our Lord hear your confession. நாமும் அறிக்கை கேட்க வேண்டாம். I need not hear your confession. நாமும் விசாரிக்க I மாட்டேன். will not judge you. கர்த்தர் விசாரிக்கட்டும். Let our Lord judge you. கர்த்தருடைய அறிக்கை கேட்கட்டும். Let our Lord hear your confession. ஒவ்வொரு பக்கத்துல கர்த்தர் நின்று கொண்டே Our இருக்கிறார். Lord is standing by your அவர் side. சர்வ வல்லவர். He is almighty. அவர் சர்வ வியாபகர். And he is omnipresent. எல்லார் மத்தியில பக்கத்துல அவர் நின்று கொண்டே He is இருக்கிறார். standing by everybody's இன்றைக்கு side. ஒவ்வொரு அறிக்கையை கர்த்தர் கேட்க போகிறார். Prayer, God is going to hear every அறிக்கை confession. மூலம் ஒரு ஜெயம் உண்டு. A victory through confession. யாரும் மௌனமா இருக்காதீங்க. And if you be உங்க quiet, உண்மையான நிலையோட கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே கர்த்தர் அறிக்கையை கேட்கிறார். when you keep telling your true state, our Lord will really hear your confession. நம்முடைய தோல்வியை கர்த்தர் ஜெயமாக்க போகிறார். God is going to make our defeat a victory. மௌனமா இருக்காதீங்க. Don't be quiet. யாரும் மௌனமா இருக்காதீங்க. Don't be quiet. உண்மையான நிலத்தை சொல்லுவதற்கு 2 minutes 2 நிமிஷம் நான் தருகிறேன். I'll give you 2 minutes to tell your true state to our God. இந்த 2 நிமிஷம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி The 2 minutes are a golden opportunity. உங்களுக்கு எப்போதும் கிடைக்காது. You will not get இந்த always. 2 நிமிஷத்துல உண்மையான நிலத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. In these 2 minutes, tell your true state to our Lord. ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை மன்னியோ, எங்களுடைய பாவங்களை மன்னியோ, எங்களுடைய அவிசுவாசத்தை கர்த்தாவே மன்னியோ. கண்ணு திறந்து அங்கங்க பார்க்காதீங்க. Don't open your eyes and see here and there. இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொள்ளுங்க. Make use of this chance. Oh my God. கர்த்தருடைய நீதிமான மாற்றிக்கொண்டே இருக்கிறார். Our Lord is justifying you. ஆயக்காரன நீதிமான மாற்றுவது போல Just as you change the public. யாரெல்லாம் அறிக்கை செய்தார்களோ, Oh, whoever confess. அப்படிப்பட்ட கர்த்தர் நீதிமான மாற்றிக்கொண்டே இருக்கிறார். Our Lord is justifying them. எத்தனை பேர் நீதிமான மாற்றப்பட வேண்டும் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire to be justified? இன்னொரு நிமிஷத்தை நான் தருகிறேன். I'll give you another 2 உங்களுடைய minutes. குற்றங்களை கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்வதற்கு இன்னொரு நிமிஷத்தை நான் I'll give தருகிறேன். you 1 more minute to confess your sins. கர்த்தருடைய நீதிமான மாற்றிக்கொண்டே இருக்கிறார். Our Lord is justifying you. கர்த்தர் அநேகருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டே Our இருக்கிறார். Lord is forgiving the sins of many. தகப்பனுடைய வீட்டுக்கு வாலிபன் வந்தது போல அநேகர் தகப்பனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை கர்த்தர் தருகிறார். After the prodigal son came to the father's house, the Lord giving you a chance to come to the father's house. வீட்டுடைய நன்மையை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருக்கிறார். And our Lord is also enabling you இதோ to come. பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் Our தருகிறார். Lord is giving a great joy. பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் Our Lord தருகிறார். is giving a great அதான் joy. அபிஷேகம். That's anointing. அதான் அபிஷேகம். That's anointing. இப்போது கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். Our Lord is pouring the anointing. பாவங்களை மன்னிக்கப்பட்டு கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். And the sins are forgiven. The Lord is pouring an anointing. நீ பழைய மனுஷன் அல்ல. It is not நீ பழைய மனுஷன் அல்ல. the old man. இதோ புதிய மனுஷனாக கர்த்தர் மாற்றிக் கொண்டே Our இருக்கிறார். Lord is making you as a new man. புதிய அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றிக் கொண்டே Our இருக்கிறார். Lord is pouring a new anointing. இந்த அனுபவத்துக்கு பிற்பாடு After this experience, சாமுவேல் ஜனங்களுக்காக ஜெபித்தார். Samuel prayed for the இதோ people. கர்த்தர் ஜனங்களுக்கு ஜெயத்தை தந்தார். Our Lord gave the people a victory. யாரெல்லாம் அறிக்கை செய்தீர்களோ, Who all confessed. கர்த்தருடைய நீதிமான மாற்றல் மட்டும் அல்ல, Not only our Lord justified you. இப்பொழுது ஜெபாவினால் கர்த்தர் நிரப்பிக் கொண்டே Our இருக்கிறார். Lord is filling your spirit of prayer. அபிஷேகம் முதல் ஜெபாவியை கர்த்தர் தருகிறார். Your Lord
மாத்திரம் அல்ல, not only for you. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக கர்த்தர் மாற்றிக் Our கொண்டிருக்கிறார். Lord is going to make you to pray for the others. வேண்டுதலின் ஆவியையோ விண்ணப்பத்தின் கிருபையையோ வேண்டுதலின் ஆவியையோ விண்ணப்பத்தின் கிருபையையோ வருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடு பின்மழையா அன்பினால் ஊற்றிடு பின்மழையா ஆமென். வேண்டுதலின் ஆவியையோ விண்ணப்பத்தின் கிருபையையோ வேண்டுதலின் ஆவியையோ விண்ணப்பத்தின் கிருபையையோ வருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடு பின்மழையா 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 ஊற்றிடு பின்மழையா மிஸ்பாவுடைய கடைசி அனுபவமாக ஜெபாவிய கர்த்தர் ஊற்றிக் கொண்டே இருக்கிறார். Our Lord is pouring the spirit of prayer in the last experience நான் of சொல்லுகிறேன், சில Mizpah. மௌனமா இருக்கீங்க, I tell you, some of you are நீங்க quiet. மௌனமா இருக்கீங்க. Some of you are quiet. கர்த்தருடைய சமூகத்துல மௌனமா இருக்காதீங்க. Don't be quiet in the presence of our நீங்க God. மௌனம் இருந்தால் பிசாசு உங்களை ஜெயிப்பார். If you are quiet, the devil will overcome you. கர்த்தருடைய சமூகத்துல மிஸ்பான அனுபவத்தை வாங்கிட்டா நீங்க பிசாசை ஜெயிப்பீங்க. If you desire the experience of Mizpah, you will overcome the devil. வேண்டுதலின் ஆவியும் விண்ணப்பத்தின் கிருபையும் வேண்டுதலின் ஆவியும் விண்ணப்பத்தின் கிருபையும் வருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடு பின்மழையா ஊற்றிடு பின்மழையா வருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடு பின்மழையா வருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடு பின்மழையா வருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடு பின்மழையா ஒரு விஷயம் இந்த பாடல நாங்க பாட போகிறோம். We are going to sing the song once again. ஒரு விஷயம் இந்த பாடல நாம் பாட Once போகிறோம். again, we are going to sing the song. கடைசி சந்தர்ப்பம் எடுத்துக்கொள்ளுங்க. You take the last chance. நாளைக்கு நம்முடையது அல்ல, Tomorrow's not ours. நாளைக்கு நம்முடையது அல்ல. Tomorrow's not ours. இந்த கூட்டத்தின் மூலமா இந்த பாடலை பாடும்போது ஒரு அபிஷேகம், ஒரு ஜெபாவிய கர்த்தர் தர வேண்டாம். Today, through this meeting, our Lord should give a spirit of prayer and an எல்லாரும் anointing. வாஞ்சையோட பாடுங்க. And all of you sing together with enthusiasm. வேண்டுதலின் ஆவியும் எல்லாரும் கை தட்டி வாஞ்சையோட பாடி கர்த்தர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க. வேண்டுதலின் ஆவியும் விண்ணப்பத்தின் கிருபையும் வருந்தி கேட்கும் என்னிலே ஊற்றிடு பின்மழையா 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 ஷபோ சபாரகரபரகரபர இந்த மிஸ்பாவுடைய 6 அனுபவத்தை கர்த்தர் எனக்கு தந்தார் என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say, God gave me the 6th experience of Mizpah? அந்த அனுபவத்தை பெற்றவங்க கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Also got the experience, let us lift up our hands and praise God. கர்த்தர் நம்மோடு பேச அருமையான வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's all praise God for the wonderful words that ஸ்தோத்திரம் 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 மிஸ்பாவுடைய அனுபவத்துக்காக மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Once again praise God for the experience of Mizpah. Hallelujah.
உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களுமே துதிக்கிறோம் கத்தாவே. எங்களை ஆராதனையை பொறுப்பெடுத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தவனாய் சூத்திரம். ஆவியோடு உண்மையோடு கத்தாவே ஆராதிச்ச முடிய ஆசீர்வாதங்களை பெற்றுள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபைதவனாய் சூத்திரம் கத்தாவே. எങ്ങളുടെ മധ്യയിൽ எழுப்பி തന്നാന സാക്ഷികൾക്കായി സൂത്രം കൂട്ടത്തിൻ്റെ തോക്കും മുതൽ കടച്ചു വരെയും ആവിയാൻവർ എങ്ങളോട് ഇടപെട്ട് വന്നാൽ നിങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരും. നമ്മുടെ ആലോചന നേരങ്ങൾക്ക് വെളിപ്പെടുത്തി തന്നവനാൽ നിങ്ങൾ നന്ദിയോട് സ്വീകരം കത്താവേ. മിസ് ബൈഡ് അനുഭവത്തെ പറ്റിയുള്ളതക്കതാക്ക നേരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സൂത്രം. ആണ്ടവരെ സാമയിൽ ഇസ്രായേൽ ജനങ്ങളെ കത്താവേ മിസ് ബായിൽ കൂട്ടിച്ചതുപോലെ ആണ്ടവരെ இந்த നാളുകളിൽ കത്താവേ ഞങ്ങളുടെ കത്താവേ ഐക്യത്തെ പാതുകാക്കത്തക്കതാക്ക നേരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സൂത്രം കത്താവേ. ആണ്ടവരെ സഭയിലും കത്താവേ കുടുംബങ്ങളിലും ഐക്യം കാണപ്പെടത്തക്കതാക്ക നീർ ഉദയിച്ചേമിടെയാ ജപിக்கிறோம். മിസ് ബായിൽ ജനങ്ങൾ കൂടി ചേർന്ന് തണ്ണീർ മുണ്ടുകുത്തിയതുപോലെ കത്താവേ ഞങ്ങളുടെ ഹൃദയത്തെ ദേവസമൂഹത്തിൽ ഊറ്റത്തക്കതാക്ക നേരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സൂത്രം. അന്നാൾ ദേവസമൂഹത്തിൽ ഹൃദയത്തെ ഊറ്റി സമാധാനത്തെ പെറ്റുകൊണ്ടതുപോലെ കഥാവേ അവളുടെ ദുഃഖം മാറ്റപ്പെട്ടതുപോലെ കഥാവേ ഞങ്ങളുടെ ജീവിതത്തിലും ഞങ്ങളുടെ ഹൃദയത്തെ ഊറ്റി കഥാവേ ദേവസമൂഹത്തിൽ പെരുതാന സമാധാനത്തെ പെറ്റുള്ളത്തക്കതാക ഞങ്ങളുടെ ദുഃഖം മാറി പെരുതാന സന്തോഷത്തെ പെറ്റുള്ളത്തക്കതാക്ക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്തവനായ സൂത്രം. ഞങ്ങൾ ഉപവാസത്തോട് കൂടെ കഥാവേ നമ്മുടെ സമൂഹത്തിൽ കടന്നു വരത്തക്കതാക്ക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയാ ജപിக்கிறோம். ഉപവാസ ജപത്തെ കഥാവേ ഞങ്ങൾ പുതുപ്പിക്കത്തക്കതാക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയാ ജപിக்கிறோம் കഥാവേ. ഞങ്ങൾ കഥാവേ എങ്ങളുടെ നിലവരത്തെ ഒത്തുകൊള്ളത്തക്കതാക്ക നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയാ ஜெபிக்கிறோம். எங்களை நிலவரத்தக்க தாவே உண்மையான நிலவரத்தை ஒத்துக்கொண்ட பாவத்தை அறிக்கை பண்ணி ஆண்டவரே ஒரு ஆழ்மேரி சுத்திகரிப்பை பெற்று உள்ளத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. சக்காய் கத்தாவே உண்மையான நிலவரத்தை ஒத்துக்கொண்ட கத்தாவே இந்த குடும்பத்தில் பெரிதான் ரட்சிப்பை பெற்று கொண்டது போல கத்தாவே ஆண்டவரே இந்த நாடுகளில் உண்மையான நிலவரத்தை ஒத்துக்கொண்டு பெரிதான் ரட்சிப்பை பெற்று உள்ளத்தக்கதாக ஒவ்வொருத்தருக்கும் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஆயக்காரங்க தாவே நிலவரத்தை ஒத்துக்கொண்டு நீதிமானாய் காணப்பட்டது போல எங்களுடைய ജീവിതത്തിലും കഥാവേ ഉണ്മயான നിലവരത്തെ ഒത്തുകൊണ്ട് നീതിമാന്കളായി കാണപ്പെടത്തക്കதாக നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയായി ജപിக்கிறோம். ഞങ്ങൾ മറ്റുള്ളവങ്ങളുടെ കുറ്റങ്ങളെ കഥാവേ വിസാരിക്കുന്നവങ്ങളായി കാണപ്പെടാത്തപടി എങ്ങളുടെ ജീവിതത്തെ ഞങ്ങൾ വിസാരിക്കത്തക്കதாக നീരങ്ങൾക്ക് ഉദയ ചെയ്യുമ്പടിയായി ജപിக்கிறோம். സാമുവേൽ കഥാവേ ജനത്തക്കാക ജപിച്ച് പെരുതാന ജയത്തെ പെറ്റുകൊണ്ടതുപോലെ കഥാവേ എങ്ങളുടെ ജീവിതത്തിൽ കഥാവേ ഒരു ജപി ജീവിയം കാണപ്പെടത്തക്കதாக മറ്റുള്ളവങ്ങൾക്കായി ജപിക്കുന്നവങ്ങളായി കാണപ്പെടത്തക്കதாக നീരങ്ങൾക്ക് കൃപ ചെയ്യുമ്പടിയായി ജപിக்கிறோம். മിസ് ബായുടെ അനുഭവത്തെ കഥാവേ ഞങ്ങൾ பெற்றுக்கொண்டு அந்த அனுபவத்தை பாதுகாத்து ஜீவிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. இரும்புளியூர் நடந்தான பாலிப கூட்டத்தக்க தாவே நீ பொறுப்படுத்த ஆசுவிச்சப்பனாய் சூத்திரம். பாலிபരുടെ மத்தியில் கதாவே பெரிதான் ஒரு எழுப்பதில் அனுப்பி கொடந்தான் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசுவிச்சப்பனாய் சூத்திரங்க தாவே. பிள்ளைகள் ஒவ்வொருத்தருங்க தாவே சபைக்கு ஆசுவாதமாய் பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாய் காணப்படத்தக்கதாக நீ உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோங்க தாவே. நீர் அந்த இடத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்னும் பிள்ளைகளோட பிரயாணத்தை எல்லாம் நீ பொறுப்படுத்த ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் தேசமத்தில் கடந்து நான் ஆஸ்வாதம் பெற்றுകൊണ്ടതാണ് ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசிகள் எல்லா குடும்பங்களையும் ஆஸ்வதியும் இந்த வார கூட்டங்களெல்லாம் நீ பொறுப்படுத்த ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தங்களால் நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்களையும் ஆஸ்வதிச்சவனாய் ஸ்தோத்திரம். அடிங்களை உன்னோடு முடக்கரங்களை தாழ்த்துறோம். பரிசுத்தப்படுத்தி மாசற்றவருக்கு ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குமாரனாகிய இயேசுவுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் சமாதானம் என்றும் என்று நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.